श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रभणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः மகாபாரதத்துல ஒரு முக்கியமான கட்டம். 17 நாள் யுத்தம் பூர்த்தி ஆயிடுத்து. கடைசி நாள் 18வது நாள் யுத்தம். கர்ணவதம் ஆச்சு. கர்ணனை பலவேறு கேள்விகள் கிருஷ்ணன் பகவான் வச்சான். அல்ல எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத கர்ணன் ஒரு விதமா பரிபவப்பட்டு போய் நிக்க, அப்ப தனஞ்சயன் அர்ஜுனன் கர்ணனை வதம் பண்ணி ஆச்சு. கர்ணவதம் ஆயிடுத்து அப்படின்னு உடனே பாண்டவர்கள் சங்கநாதம் பண்ணிட்டான். பெருசா சங்கநாதம் கேட்டதும் துரியோதனன் அங்க பின்னாடி நிம்மதியா யுத்தம் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா கர்ணன் இருக்கானே அப்படிங்கிற தைரியத்துல, கர்ணன் இருக்கான், இனி எல்லாம் அவன் பாத்துக்க போறான், நமக்கு என்ன அப்படிங்கிற தைரியத்துல உட்கார்ந்து இருந்தான் துரியோதனன். என்னாச்சு? சூரியனும் அஸ்தமனம் ஆச்சு, சங்கநாதம் ஆச்சு. உடனே சல்லியன் மகாராஜா ரதத்தை திருப்பிண்டார். ரதத்தை திருப்பிண்டு நேர துரியோதனன் பக்கம் வரார். வந்து சொல்றார், துரியோதனா தலையில மகுடம் இல்ல. எப்போ ஒரு துக்க செய்தி சொல்றச்சே தலையில மகுடம் இருக்க கூடாது. தலையில மகுடம் இல்லாம சல்லியனை பார்த்த உடனேவே ஏதோ சந்தேகமா இருந்தது துரியோதனனுக்கு. அதுவும் பெருசா அந்த பக்கம் எதிர் பக்கத்துல இருந்து சங்கநாதம் வேற கேட்டது இல்லையா, அதனால ஏதோ பிரதானமான வீரன் போயிருக்கான் அப்படின்னு மட்டும் தெரியறது. ஆனா கர்ணன் எதிர்பார்க்கல துரியோதனன். யார் போயிருக்கா அப்படின்னு புரியாத துரியோதனன், என்ன ஆச்சு ராஜன்னு, என்ன உங்க மகுடம் எங்க, உங்க தலையில யாரு போயிட்டா, கர்ணன் எங்க, உங்க கூட தானே இருந்து யுத்தம் பண்ணிட்டு இருந்தான், எங்க அப்படின்னதும் சல்லியன் சொல்றார், துரியோதனா மனசை தேத்திக்கோ, கர்ணன் போயாச்சு, கர்ணன் வீரகதி அடைஞ்சான் அப்படின்னதும் திகச்ச போயிட்டான் துரியோதனன். என்ன சொல்றதுன்னே தெரியல, சொல்லுவது அறியாம, என்ன மகாராஜா சொல்றீள், கர்ணனா போனா? ஆமா. இல்ல நீங்க வேற யாரையாவது பார்த்திருப்பேள், கர்ணன் நிச்சயமா போயிருக்க மாட்டான், அவன் மகாவீரனாச்சு, அவனை எப்படி வதம் பண்ணிட முடியும், அவன் போக மாட்டான் நிச்சயமா அப்படின்னு சொன்னது. இல்லப்பா, நான் தானே சாரதி, கர்ணனுக்கு நான் தானே சாரதி, நான் தான் பார்த்தேன், நிஜமா சொல்றேன், வா அவன் சடலம் அங்கதான் இருக்கு, கூட்டின்னு போய் வேணா காட்டுறேன் வா அப்படின்னு துரியோதனனை கையோட பிடிச்சு சல்லியன் கூட்டின்னு போய், இதோ பார் கர்ணன் செத்து கிடக்குறான் பார் அப்படின்னதும், கர்ணனை பார்த்ததும் துரியோதனன் கண்ணுல கண்ணீர் வந்துடுது. அத பார்த்து கதறு கதறுன்னு கதறான் துரியோதனன். ஹா கர்ணா ஹா கர்ணா இதி ப்ருவான் ஆர்த்தம் விசக்ஞம் ப்ருஷக்ஷுத்ர நேத்ரம். இப்படி கர்ணனை பார்த்ததும், ஹா கர்ணா நீ போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, எனக்கு அமோக வெற்றியை தேடி கொடுப்பேன்னு சொன்னியே, இப்ப என்ன பாதியில விட்டுட்டு போயிட்டியே. கர்ணனுடைய தேகம் பூரா பார்த்தா அப்படி பூரா ரத்த வெளார் ஆயிருக்கு. கர்ணஸ்ய தேகம் ருதிராவசிக்தம் பக்தானுகம்பி பகவான் விவாஸ்வான். பகவான் எதிரில தான் நின்று பாக்குறான் இந்த காட்சிய. துரியோதனன் கதர்ற காட்சி. கர்ணஸ்ய தேகம் ருதிராவசிக்தம். ருதிராவசிக்தம், ருதிரம்னா ரத்தம், ரத்த வெளாறுல அப்படியே மதக்கிறது கர்ணனுடைய தேகம். அவனுடைய தலை தனியா, உடம்பு தனியா துண்டிக்கப்பட்டிருக்கு. அத பார்த்து துரியோதனன் கதறு கதறுன்னு கதறான். என்னை பாதியில விட்டுட்டு போயிட்டான் மகாராஜா என்னுடைய நண்பன் கர்ணன். சல்லியனை பார்த்து சொல்றான், நான் இவன் மேல என்ன பிரியம் வச்சேனோ எனக்கு தெரியல, ஆனா இவன் என் மேல பிரியமாதான் இருந்தான் வாஸ்தவமா.
எனக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு எனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்வான். ராதேயா, இப்படி பாதியில என்னை விட்டுட்டு போயிட்டு இனி நான் என்ன பண்ணுவேன்? உன்னை நம்பிதானடா இருந்தேன். ஏதோ பீஷ்மர் துரோணர் பாண்டவா பக்கம் இருந்து அவ யுத்தம் பண்றான், என் பக்கம் இருக்காளே தவிர பாண்டவாளுக்காக யுத்தம் பண்றான், நீ என் பக்கம் இருந்து யுத்தம் பண்ணுவேன்னு நான் நம்பினேனே. கடைசியில ஒன்னால கூட பாண்டவாளை ஜெயிக்க முடியலன்னா பின்ன நிஜமாவே பாண்டவா அவ்வளவு பராக்கிரமசாலி தானோ அப்படின்னு இப்ப புரியுறது துரியோதனனுக்கு. ஏன்னா அவன் என்ன நினைச்சிருந்தான், கர்ணன் எதிர்த்தெல்லாம் இவர்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம சைன்யம் எப்படியும் அமோக வெற்றி அடையும்னு நினைச்சுட்ட துரியோதனனுக்கு பெரிய இடி விழுந்தது. வதேன கர்ணஸ்ய து துக்கீதாஸ்தே ஹா கர்ணா இதி ப்ருவாடகா த்ருதம் ப்ராயாத சிபிராணி ராஜன் திவாகரம் ரக்தமவேக்ஷமாண. திவாகரம் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. சல்லியன் சொல்றார், சரி துரியோதனா, சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, இனிமே நம்ம ரணபூமியில இருக்க கூடாது, வா சிபிரத்துக்கு போயிடலாம். சிபிரத்துக்கு போலாம் வா. த்ருவம் பிராயாத சிபிராணி ராஜன். சஞ்சயன் சொல்றான் திருதராஷ்டிரன்ட்ட. திருதராஷ்டிரன் கேட்கிறான், என்ன ஆச்சு, என்ன யுத்த களத்துல என்ன ஆச்சு, கர்ணன் யுத்தம் பண்றானா, ஏன்னா ஏதாவது வெற்றி அடைஞ்சானா அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்டதும், ராஜன்னு கர்ணன் வீரகதி அடைஞ்சான், கர்ணனுடைய ஆயுசு முடிஞ்சிடுது, அவனை பார்த்தன் வதம் பண்ணிட்டான் அப்படின்னதும், அப்படியா பின்ன துரியோதனன் என்ன பண்றான் அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்டதும், துரியோதனனை ராஜா சல்லியன் சமாதானம் பண்ணி சிபிரத்துக்கு அழைச்சிட்டு போறார் ராஜன்னு. த்ருதம் பிராயாத சிபிராணி ராஜன். பின்ன என்ன பண்றான் துரியோதனன் அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்க, ஹா கர்ணா இதி ப்ருவாணஹ. கர்ணனுடைய தேகத்தை பார்த்து துரியோதனன் அழுதுன்னு இருக்கான். அதனால சூரியன் அஸ்தமனம் ஆனதுனால சல்லியன் மகாராஜா கர்ணனை சமாதானம் பண்ணி சிபிரத்துக்கு அழைச்சிட்டு போறான் அப்படின்னதும் திருதராஷ்டிரன் மனசு ஒடிஞ்சிடுது. திருதராஷ்டிரன் சொல்றான், சஞ்சயா, எனக்கு ஒண்ணு நிச்சயமா இப்ப புரிஞ்சுடுது, நம்ம வெற்றிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு புரிஞ்சுடுது, வெற்றிங்கிற பேச்சே என்னங்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சுடுது. கர்ணன் போயிட்டான், நிஜமாவே கர்ணன் போயிட்டானா பாத்தியா? ஆமா மகாராஜா, கர்ணன் போயிட்டான். கர்ணன் ஒருவனை தான் நம்பின்னு இருந்தான் துரியோதனன். இப்ப அதுலயும் இடி விழுந்துதா? சஞ்சயா, எத்தனையோ பேர்களை பலி வாங்கியாச்சு, பீஷ்மர் துரோணர், இப்ப அடுத்தது கர்ணன், எல்லாருமே போயாச்சு. பீஷ்ம துரோணௌ ஹதௌ ஸ்ருத்வா சூதபுத்ரம் ச காதிதம் சேனாபதிம் பிரணேதாரம் கிம குர்வத மாமகாஹ. அப்ப கூட மாமகாங்கிறது மட்டும் போகவே இல்லை திருதராஷ்டிரனுக்கு கடைசி வரைக்கும். அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். மாமக்காக என்னுடைய புத்திரன், இப்ப என்னுடைய புத்திரர்கள் யார் யாரு மிச்சம் இருக்காளோ வா என்ன பண்றா, மாமக்காக என்னுடைய புத்திரன் இப்ப துரியோதனன் அனாதையா தனியா நிக்கிறானா, யுத்த காலத்துல யாருமே இல்லாம நிக்கிறானா. பீஷ்ம துரோணௌ ஹதௌ ஸ்ருத்மா. பீஷ்மர் துரோணர் இப்ப சூத புத்திரம் ஜகாதிதம். சூத புத்திரன்னா கர்ணன். இப்ப என்னோட சாரதி மகன் கர்ணன், இப்ப அவனும் போயாச்சு. எல்லாரையும் பலி வாங்கிட்டேன், நான் தான் அபராதி சஞ்சயா, நான் தான் அபராதி. ஆரம்பத்திலேயே நான் துரியோதனனை தட்டி வச்சிருக்கணும், இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். துரியோதனாபராதேன பிரஜேயம் வினசிஷ்யதி கேசின்ன சம்யக் பஷ்யந்தி மூடாஹ சம்யக வேக்ஷ்ய ச. என்ன போல ஒரு மூடன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான் சஞ்சயா. துரியோதனாபராதேன, துரியோதனன் பண்ண அபராதத்துக்கு அவன் அனுபவிக்கிறான். துரியோதனன் அவன் ஒருத்தன் பண்ண அபராதத்தினால என் குலநாசம் ஆயிடுத்து. துரியோதனாபராதேன பிரஜேயம் வினசிஷ்யதி. பிரஜேயம் வினசிஷ்யதி, என்னுடைய பிரஜைகள் எல்லாம் போயிட்டா, என்னுடைய சேனை பூரா போயிடுத்து. சேனைகள்ல ஒவ்வொரு அந்த வீரர்களும் ஒவ்வொரு சோல்ஜர்ஸ், அந்த பிரஜைகள் ஒவ்வொருத்தருடைய உயிரும்
என்னுடைய புத்திரன் துரியோதனன் பண்ண அபராதத்தினால போச்சு, எல்லாரையும் பலி வாங்கிட்டேன். என்ன போல ஒரு மூடன் அதமன் இந்த உலகத்திலேயே யாரும் இல்ல. ததிதம் மம மூடஸ்ய ததா பூதம் வசஸ்மதத். என்னுடைய பேச்ச கொஞ்சம் கேட்டிருக்கலாம் துரியோதனன், கேட்கவே மாட்டேன், தான் இஷ்டம் தான் இருந்துட்டான். நானும் ஒரு முட்டாள் மூடன் அடிமட்டம் நானு. ஏதோ என் பிள்ளைதான் சொல்றான்னா அவனை 4 தட்டு தட்ட மாட்டேனோ நானு. அவன் போன போக்குக்கெல்லாம் போகி 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 இப்ப என்னுடைய பிரஜைகள் எல்லாம் பலி கொடுத்து எல்லாரையும் பலி கொடுத்து கர்ணன் என்ன பாவம் எங்களுக்கு பண்ணா? ஏதோ எங்க கூட இருந்ததுக்கு இப்ப அவன் உயிரும் போச்சு. அன்னைக்கே விதுரன் சொன்னான், என்னுடைய தம்பி விதுரன் சொன்னான், நான் தான் கேட்கல. யத பிரவீத் ச தர்மாத்மா விதுரோ தீர்கதர்ஷிவான் தத்ததா சமனுப்ராப்தம் வசனம் சத்யவாதினஹ. இந்த சத்யவாதி மகாத்மா என் தம்பி விதுரன் அன்னைக்கு சொன்னானே, உன் புத்திரன் அடக்கு, உன் புத்திரன் அடக்கு. எத்தனை தடவை சொல்லியிருக்கான் விதுரன் என்கிட்ட, உன் புத்திரன் அடக்கு அண்ணா, அடக்கு அண்ணா. கேட்டேனா? கேட்கலையே. அநியாயமா பலி வாங்கிட்டேனே, அத்தனை பேரையும் பலி வாங்கிட்டேனே. யத பிரவீத் ச தர்மாத்மா விதுரோ தீர்கதர்ஷிவான். தீர்க்கதர்ஷி அந்த விதுரன், தர்மாத்மா விதுரன் தீர்க்கதர்ஷியா அவனுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க போறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பத்தியா. நாளைக்கு குலநாசம் ஆகும் சொல்லிண்டே இருந்தான் விதுரன். குலநாசம் ஆயிடுத்து. விதுரோ தீர்கதர்ஷிவான். அவன் பேச்ச நான் கேட்டிருக்கணும். வசனம் சத்யவாதிதஹ. என் தம்பி பேச்ச கேட்டிருந்தா நான் என்ன அழிஞ்சா போறேன்? என் பிள்ளை பேச்ச கேட்கலையா? அது மாதிரி என் தம்பி பேச்ச நான் கேட்டிருக்க கூடாதான். எல்லாம் போச்சு, இனி எனக்கு நம்பிக்கை இல்ல சஞ்சயா. எனக்கு எல்லாம் இனிமே துரியோதனன் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கா? இல்லவே இல்ல. தைவோபஹத சித்தேன யன்மயான கிருதம் புராஹ அனயஸ்ய பலம் தஸ்ய ப்ரூஹி கார்பகணே புனஹ. தெய்வமே வந்து சொன்னாலும் நான் கேட்கலையே. தைவோபஹத சித்தேன, தெய்வமே வந்து சொன்னாலும் நான் கேட்கலையே. பிரத்யக்ஷமா வந்ததே, என் சபையில வந்து உட்காந்துது. என்னுடைய இருப்புக்கெல்லாம் இறங்கி வந்து மகாராஜா குலத்தை வாழ வைங்கோன்னு தெய்வமே வந்து என்கிட்ட போராடிது. தெய்வத்தை கூட நான் மிஞ்சினேன் இல்லையா? அப்ப என்னை விட ஒரு அபராதி வேற யாராவது இருப்பாளா? அனஸ்ய பலம் தஸ்ய, அதனுடைய பலனை நானும் அனுபவிக்கணும், என்னுடைய புத்திரனும் அனுபவிச்சுதான் ஆகணும். விதுரன் இப்பெல்லாம் வரதே இல்ல பத்தியா. விதுரன் என்ன, அவன் பாட்டு அவன் கிரகத்தை கதவை சாத்திட்டு உட்காந்து இருக்கான். ஏன்னா இந்த மாதிரி யுத்தம் நடக்கிறதே, நம்முடைய புத்திரர்கள்லாம் அழியறார்களேன்னு தலையில கைய வச்சுட்டு விதுரன் அன்னைக்கு போய் கதவை சாத்தினவன் தான். இன்னும் வெளியில வந்தவனே இல்ல. அவனை நானும் கூப்பிட்டு அனுப்பிச்சேன். சஞ்சயா நீ மட்டும்தான் இப்ப எனக்கு துணைக்கி இருக்க. நான் விதுரனை கூப்பிட்டு அனுப்பிச்சேன். நடுவுல ஒரு தடவை அவன் வரவே இல்லை, கதவே திறக்கலன்ட்டான். விதுரன் கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துருக்கான். எப்படி வருவான்? என் முகத்துல எப்படி முழிப்பான் விதுரன்? அவன் சொன்னதெல்லாம் நான் கேட்டிருந்தா, காந்தாரி சொன்னதையாவது நான் கேட்டிருக்கலாம். கடைசியா கூட சொன்னான், உன் புத்திரன் அடக்கு, நாடு கடத்துன்னு சொன்னான். அதையாவது நான் கேட்டிருக்கலாம். ஏதோ நாடு கடத்தி அவனை சிறையில வச்சிருந்தா சிறையிலயாவது உயிரோட இருந்திருப்பான். இப்ப பாரு, இப்ப எல்லாரையும் பலி வாங்கியாச்சு. சரி சஞ்சய், ஆனது ஆயிடுத்து. இனிமே இதுக்கு மேல என்ன கர்ணன் போயிட்டாங்கிறதுக்காக யுத்தத்தை நிறுத்து நான் சொல்ல முடியும்? இனிமே ஆக வேண்டியது ஆகும் தான். என்ன ஆறுது பாத்துடு, இனி சொச்சம் என்ன ஆறுது பார் அப்படின்னு ராத்திரி பூரா திருதராஷ்டிரன் புலம்பி தள்ளி பொழுது விடிஞ்சிடுத்து. பொழுது விடிஞ்சு 18வது நாள் யுத்தம். பொழுது விடிஞ்சிடுத்து மகாராஜா. இன்னைக்கு 18வது நாள் யுத்தம் ஆரம்பிக்க போறது. யுத்தம் ஆரம்பிக்க போறதா? இன்னமுமா? இன்னும் யாரு இருக்கான்னு யுத்தம். இனி யார் சேனாபதி? துரியோதனனே சேனாபதி ஆயிட்டானா? அவன் கட்சிக்கு அவனே சேனாபதியா? நம்ம கட்சியில எல்லா சேனாபதியும் போயாச்சு. இனி யாரு இப்ப சேனாபதி அப்படின்னா இருக்கா? துரியோதனனுக்குன்னு ஒருத்தன் வந்து முளைப்பான், அது எப்படி இல்லாம இருப்பான்? இருக்கா? ஆனா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி அதர்ம பட்சபாதிகள் இருப்பாதான். ஏன் இல்லாம இருப்பா? துரியோதனனுக்கு சேனாபதி இருக்கா மகாராஜா? இருக்கா. சேனாபதி பட்டாபிஷேகம் ஆயின்னு இருக்கு. பட்டாபிஷேகமா? யாருக்காருது? யார் சேனாபதி? சல்லியன். சல்லியன் மகாராஜாவுக்கு துரியோதனன் வீர திலக்கம் எடுறார். வீர திலக்கம் எட்டு சல்லியன் கிட்டக்க நீர் சேனாபதியா இருக்கணும் அப்படின்னு சல்லியன்டியா? அவர் மாதிரியினுடைய சகோதரன் பா. அவன் நகுல சகதேவர்களுடைய மாமா. அவன் யுத்தம் பண்ணுவார் போல இருக்கே மகாராஜா. ஏன்னா சல்லியனுக்கு தான் வீர திலக்கம், அதுவும் போர்க்களத்திலேயே போய் பட்டாபிஷேகம் பண்றார். போர்க்களத்துக்கு வந்த பிறகு யார சேனாபதியா நிர்மாணம் பண்றதுன்னு தெரியாம துரியோதனன் சல்லியனுக்கு வீர திலக்கம் விட்டு இருக்கார் போர்க்களத்துல. அப்படியா?
சரி என்ன ஆறுது பாரு, சல்லியன் கிட்ட சேனை இருக்கா? இருக்கு, மதுர தேசத்து சேனை இருக்கு. மதுர தேசத்து சேனை இன்னைக்கு வந்து நிக்கிறது, சல்லியன் பிரதான சேனாபதியா வந்து நிக்கிறார் அப்படின்னதும் சஞ்சயன் சொன்னதும் சல்லியனுக்கு வீர திலக்கம் எட்டான் துரியோதனன். ராஜன்னு நீங்க தானே ஆசைப்பட்டேன், நீங்க தானே ஆசைப்பட்டேன், நான் பெரிய சேனையே நிர்வகிக்கிறவன்னா என்ன போய் இப்படி சாமான்யமா ஒரு சாரதியா இருக்க சொல்றியே அப்படின்னு நீங்க சொன்னேன் இல்லையா ராஜன்? இதனால நான் உங்களை சேனாபதியாவே நான் பண்றேன், உங்களை நான் சேனாபதி ஆக்கிட்டேன். இனி நீங்கள் யுத்தம் பண்ணலாம், நீங்கள் உங்க சைன்யத்தை எடுத்துட்டு நீங்கள் யுத்தம் பண்ணலாம். நீங்க எனக்கு அமோக வெற்றியை நீங்க தேடி கொடுக்கணும். இப்பவும் துரியோதனன் நம்புறான் எனக்கு வெற்றி வரணும்னு. எனக்கு வெற்றியை நீங்கள் தான், மதுர தேசத்து சேனை காப்பாத்தி துரியோதனன் பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட அஸ்தினாபுரத்தை வாக சூடினான்னு இருக்கட்டும், உங்களுக்கு அத்தகைய பெருமை இருக்கட்டும், நீங்கள் தான் எனக்கு சேனாபதியா இருக்கணும் அப்படின்னு சல்லியன்ட்ட சொன்னதும் சல்லியனும் சரி இவன் விடுறதாக தெரியல, எப்படியும் பலி வாங்க தான் போறான்னு தெரிஞ்ச சல்லியன் சரிப்பா நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு சல்லியன் புறப்பட்டு வந்துட்டார், யுத்தத்துக்கு வந்துட்டார். இப்ப இந்த பாண்டவர்கள் பக்கம் திருஷ்டத்யும்னன் சேனாபதி அங்க வந்து நிக்கிறான். திருஷ்டத்யும்னன் பாக்குறான் யார் சேனாபதி அப்படின்னு பார்த்தா சல்லியன். என்ன பண்றதுன்னு புரியல திருஷ்டத்யும்னனுக்கு. திரும்ப வந்தான், ரதத்தை எடுத்துன்னு திரும்ப வந்தான், திரும்ப அர்ஜுனன் உடைய ரதத்து பக்கம் வந்தான். அங்க பார்த்தா எல்லாருமே நிக்கிறா, 5 பாண்டவர்கள் நிக்கிறா, உப பாண்டவர்கள் நிக்கிறா, பாண்டவர்களுடைய புத்திரர்களான உப பாண்டவர்கள் நிக்கிறா, சாத்தியகி நிக்கிறான். இவர்கள் எல்லாம் நிக்கிறச்சே திருஷ்டத்யும்னன் வந்து, இன்னும் திருஷ்டத்யும்னன் முன்னாடி சேனாபதி போனவன் எதுக்கு இப்ப பின்னாடி வரான்னு பாக்குறார்கள் பாண்டவர்கள். பின்னாடி வந்து பாக்குறார், வந்து சொல்றான் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, சேனாபதியா ஒருத்தர் வந்து நிக்கிறார். யார் வந்து நிக்கிறா அப்படின்னு யுதிஷ்டிரர் கேட்டதும் சல்லியன், உங்க மாமா சல்லியன். சல்லியன் வந்து நான் தான் சேனாபதின்னு வந்து நிக்கிறார், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, உங்க மாமாவா போயிட்டாரு என்ன பண்றது அப்படின்னதும் கிருஷ்ணன் சொல்றான் என்னது மாமா, என்ன திருஷ்டத்யும்னா என்னது மாமாங்கிற, மாமாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, யுத்தம் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எல்லாரும் போயாச்சு, இன்னும் என்னது மாமா, மாமாவும் கிடையாது, இங்க யாரும் யாருக்கும் உறவெல்லாம் கிடையாது. இப்ப என்ன சல்லியன் சேனாபதியா வந்து நிக்கிறாரா? வா நம்ம யுத்தத்துக்கு கிளம்ப வேண்டியதுதான், அர்ஜுனா காண்டீபத்தை எடு. இல்ல கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா. அர்ஜுனன் சொல்றான் வேண்டாம், சல்லியனோட எல்லாம் என்னால யுத்தம் பண்ண முடியாது. ஏன் அர்ஜுனா, என்ன பண்ணணும்ன்ற பின்ன நீ விட்டுடலாமா சல்லியன? பின்ன இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? வா இப்ப சல்லியன் சேனாபதியா வந்து நிக்கிறாரா, நம்ம யுத்தம் பண்ணி ஆக வேண்டாமா? பண்ணணும் தான், நான் அடிக்கிற அளவுக்கெல்லாம் சல்லியன் அவ்வளவு பராக்கிரமசாலியான்னு எனக்கு தெரியல, வேண்டாம் அப்படிங்கிறான் அர்ஜுனன். சரி பீமண்ணா, பீமண்ணா நீ கிளம்பு, நீ யுத்தத்துக்கு போ இன்னும் கிருஷ்ணன் சொன்னதும் ஐய போ கிருஷ்ணா, சல்லியனை போய் நான் அடிப்பேனா? வேண்டாம், வயசானவர் எங்க மாமா, விட்டுடு கிருஷ்ணா அவரை, வேண்டாம் அப்படின்னு பீமனும் சொல்ல, என்னடா இப்படி யாருமே யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்ன பின்ன என்ன அர்த்தம்? இப்ப மதுர தேசத்து சேனை நம்மளை நோக்கி வருது, யுத்தம் பண்ணிதானே ஆகணும். நக்குலா கிளம்பு, நக்குலா போய் யுத்தம் பண்ணு. வேண்டாம் கிருஷ்ணா, என்னுடைய சொந்த மாமா, என்னுடைய தாயார் மாதிரி என்னுடைய சகோதரர், சொந்த மாமா, நான் எப்படி போவேன்? சகதேவா நீ போறியா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டத, வேண்டாம் கிருஷ்ணா என்ன விட்டுடு கிருஷ்ணா, நான் போக மாட்டேன், நானும் நிறைய பேரை வதம் பண்ணிட்டேன்ல, எவ்வளவோ யுத்தம் பண்ணேன், தயவு செஞ்சு சல்லியனோட எல்லாம் என்ன யுத்தம் பண்ண சொல்லாத. சரி யாரும் போக வேண்டாம், பின்ன சாத்தியகி நீ கிளம்பு, நீ கிளம்பு சாத்தியகி, நீ போய் யுத்தம் பண்ணு போ, சல்லியனோட யுத்தம் பண்ணு அப்படின்னதும் தர்மபுத்திரர் சொல்ற சாத்தியகி நில்லு, போகாத, வேண்டாம் யாரும் போக வேண்டாம். என்ன என்ன அண்ணா என்ன சொல்ல போற? கிருஷ்ணன் சொல்றான் என்ன என்ன ஆச்சு, யுத்தத்தை நிறுத்திடலாம்னு சொல்ல போறியா அப்படின்னு. இல்ல இல்ல நான் போறேன் யுத்தத்துக்கு. தர்மபுத்திரர் சொல்ற நான் யுத்தத்துக்கு போக போறேன் சல்லியனோட. நீயா, நிஜமாவா அண்ணா, நீ யுத்தம் பண்றியா? பண்ண போறேன், எல்லா சேனாபதிகளோட பிரதானமா நீங்க எல்லாம் மோதினீர்கள், முக்காவாசி அர்ஜுனன் தான் சமாப்தி பண்ணிருக்கான். அப்படி இருக்கிறச்சு நான் ஒரு சேனாபதியோட நான் யுத்தம் பண்ணேன்னு இருக்கட்டும், அப்புறம் நான் எதுவுமே பண்ணலன்னு நாளைக்கு பாரதம் சொல்லும். தர்மபுத்திரர் வெறுமை நின்னார், எதுவும் பண்ணலன்னு சொன்னா, நான் வெறுமை இத்தனை நாட்கள் சேனைகளோட தான் யுத்தம் பண்ணேன், இப்ப நான் சேனாபதியோடவே நான் யுத்தம் பண்றேன், அதனால நான் போறேன் யுத்தத்துக்கு. அப்படியா? பீமன் சொல்றான் அண்ணா நான் வரேன் உன் பின்னாடி, உனக்கு சகாயத்துக்கு வரேன். வேண்டாம், எனக்கு ஒரு சகாயமும் வேணாம், ஒண்ணு வேணாம், எல்லாரும் இங்க பின்னாடி நில்லுங்கள், எனக்கு யுத்தம் பண்ண தெரியாமலாம் இல்ல, நான் யுத்தம் பண்ணி இன்னைக்கு சமாளிச்சு நான் ஜெயத்தோட வருவேன் அப்படின்னு தர்மபுத்திரர் கிளம்பிட்டார். தன்னுடைய ஈட்டிய கையில ஏந்தி தர்மபுத்திரர் யுத்தம் பண்றேன்னு கிளம்பிட்டார். கிளம்பி நேர சல்லியனோட தர்மபுத்திரர் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். நான் யுத்தம் பண்றேன், நான் சங்கநாதம் பண்றேன்னு தன்னுடைய சங்கத்தை எடுத்து சங்கநாதம் பண்ணி தர்மபுத்திரர் யுத்தத்துக்கு வந்துட்டார். அப்படின்னதும் சல்லியனுக்கும் தர்மபுத்திரருக்கும் யுத்தம் நடக்கிறது. சல்ய பர்வா,
இந்த சல்ய பருவ ஆரம்பம். சல்லியனுக்கும் தர்மபுத்திரருக்கும் யுத்தம் நடக்க, யுத்தத்துல இப்படி எல்லா தேவர்கள்லாம் வந்து இந்த காட்சியை வேடிக்கை பாக்குறான். நான் அப்படி வேடிக்கை பாக்குற அளவுக்கு இது என்ன அவ்வளவு பெரிய யுத்தமானு பார்த்தா, ஏன்னா கர்ணன் அர்ஜுனன் யுத்தத்தை வேடிக்கை பார்த்தார்கள்னா நியாயம், பீஷ்மர் அர்ஜுனன் யுத்தத்தை வேடிக்கை பார்த்தார்கள், அது நியாயம். இப்ப தேவர்கள் 33 தேவர்களும் பிரத்யட்சமாகி இந்த சல்லியன் யுதிஷ்டிரன் யுத்தத்தை அப்படி என்ன வேடிக்கை பார்க்கிறார்கள்னு பார்த்தா, எப்போதுமே நன்னா கச்சேரி பண்றவா பாடுறா, எப்பவுமே நன்னா பாடுறவா கச்சேரி பண்றான்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவ எப்படி நன்னா பாடுவாளே, அதனால அவ நன்னாதான் பாடுவான்னு தெரியும். ஒண்ணுமே பாட தெரியாதவா திடீர்னு ஒரு மேடை ஏறி உட்காந்து நன்னா உட்காந்து கச்சேரி பண்ணான்னா எல்லாரும் தலையை ரசிச்சு ரசிச்சு ரசிப்பா. அடடே நம்ம என்னமோ நினைச்சோமே நன்னாதான் பாடுறானே அப்படின்னு நம்ம எல்லாரும் ரசிப்பா இல்லையா? அதே மாதிரி பிரவச்சனம் நன்னா பண்ண தெரிஞ்சவா பிரவச்சனம் பண்ணா அவ நன்னா பண்ணுவாங்கிறது தெரியும். ஒண்ணுமே தெரியாதவன் திடீர்னு மேடையில ஏறி நின்று நன்னா அற்புதமா ஒரு பிரவச்சனம் பண்ணா எல்லாரும் தலையை அசைச்சு அசைச்சு கேட்பா. அது போல அர்ஜுனன் யுத்தம் பண்ணா அதுல ஒரு ஆச்சரியம் இல்ல, தர்மபுத்திரர் யுத்தம் பண்றாருன்னு உடனே எல்லா தேவர்களும் பிரத்யட்சமாகி தர்மபுத்திரர் யுத்தம் பண்றார், ஆனா நன்னாதான் பண்றார் யுத்தம் அப்படின்னு எல்லா தேவர்களும் தலையசைக்கிறானா. பரவாயில்லையே, தர்மபுத்திரர் கூட யுத்தம் பண்றாரு. ஏத திஷ்டதி வைராஜா பாண்டோ புத்ரோ யுதிஷ்டிரஹ சத்ரேன த்ரியமானேன பாண்டுரேன விராஜதாக. யம வருணன் குபேரன் எல்லாரும் பார்த்து அப்படின்னு தலையசைக்கிறார்களாம். ஆனா யுத்தம் பண்றான் நம்ம யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன். தேவராஜன் வந்து நின்னு பாக்குறான், கன்னத்துல கை வச்சுன்னு பாக்குறான், யாருடா யுத்தம் பண்றான்? நான் தர்மபுத்திரன் யுத்தம் பண்றான், தர்மபுத்திரனா யுத்தம் பண்றான் அப்படின்னு தேவராஜன் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அத்ரமாம் பிராபய க்ஷிப்ரம் பஷ்யமே சாரதே பலமோகோ ந சமர்த்தோ கிமே பார்த்தஹ ஸ்தாது மத்ய புரோயுதிஹி. மத்த பாண்டவர்கள்லாம் அதை பார்த்து ரசிச்சு சிரிக்கிறது போல அவர் தர்மபுத்திரர் யுத்தம் பண்றத அர்ஜுனன் பார்த்து கிருஷ்ணன் சொல்றான், கிருஷ்ணா பாத்தியா என் அண்ணா யுத்தம் பண்றார், என்னமோ நினைச்சோமே பத்தியா யுத்தம் பண்ணிட்டு இருக்கா சல்லியனோட பாரு. ஆமாமா பாரு பாரு நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன் பார் அப்படின்னு எல்லா பாண்டவர்களும் பார்த்து ரசிக்க, தர்மபுத்திரர் அதி ஆச்சரியமா தான் யுத்தம் நடக்கிறது. ஏன்னா சல்லியனும் ஒண்ணு சாமானியம் இல்ல, நல்ல பராக்கிரமசாலி. அவரும் நல்ல பானங்களை எடுத்து பொழியறார். அதுக்கு பிரத்யஸ்திரம் தர்மபுத்திரர் போட தர்மபுத்திரருடைய நான்கயிற சல்லியன் உடைச்சிட்டார். தர்மபுத்திரனுடைய நான்கயிறை உடைச்சுட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு கோபம் வந்துதான் தர்மபுத்திரருக்கு. கோபம்னா ஏதோ அர்ஜுனன் கோபப்படுறாப்புல இல்ல, அர்ஜுனன் கோபப்பட்டு உடனே ரதத்துல இருந்து ஜல்லுன்னு குதிச்சு ஓடுவானே அது போல இல்ல, இல்ல பீமசேனன் கோபப்படுவானே அது போல இல்ல. யுதிஷ்டிரர் லெவலுக்கு கோபம்னா எது தெரியுமா? அப்படி கண்மொழிய பிதுக்கிண்டு ஒரு பார்வை பார்த்தாராம் சல்லியனை, அவர் லெவலுக்கு அவ்வளவுதான் கோபங்கிறது. கண்மொழிய நன்னம் பிதுக்கிண்டு ஒரு பார்வை பார்க்கிறார், என் நான்கயிறை உடைச்சிட்டியா அப்படின்னு உடனே ரதத்திலேருந்து சல்லுன்னு ஈட்டிய கையில எடுத்துட்டு யுதிஷ்டிரர் கீழே குதிச்சு, ஈட்டினா சூலம், அது ஒரு விதமான ஆயுதம், அத கையில எடுத்துட்டு ஈட்டியில நல்ல தேர்ச்சி பெற்றவரான தர்மபுத்திரர் கையில ஈட்டிய எடுத்துட்டு சல்லியனோட யுத்தம் பண்றார். சல்லியனும் கையில ஈட்டிய எடுத்துட்டு தர்மபுத்திரருக்கும் சல்லியனுக்கும் அதி அற்புதமா யுத்தம் நடந்து கடைசியில சல்லியனுடைய மார்ல அவனுடைய நெஞ்சில ஈட்டிய பாச்சார் தர்மபுத்திரர். ஏவ முக்தஸ்ததஹ பிராயன் மத்ர ராஜஸ்ய சாரதிஹி யத்ர ராஜா சத்யசந்தோ தர்மபுத்ரோ யுதிஷ்டிரஹாக. மத்ரராஜன் இந்த சல்லியனுடைய நெஞ்சில நேர அந்த ஈட்டிய கொண்டு வந்து பாய்ச்சின உடனே, இப்படி ஈட்டிய பாய்ச்சதும் பாண்டவானாம் பலௌகஸ்தும் ஷல்யமாசாத்ய மாரிஷாக மத்ரராஜம் து சமரே திருஷ்ட்வா யுத்தாய யுதிஷ்டிரம். யுதிஷ்டிரன் மத்ரராஜனுடைய இந்த மார்ல வேலை பாய்ச்சினதும் ஈட்டிய பாய்ச்சினதும் ஹானு ஒரு கத்து கத்தினார். மத்ரராஜன் சந்தோஷமாக, என்னுடைய தர்மராஜா தர்மாத்மா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தனக்கு கிடைச்சதாக, எத்தனையோ பேர்களை வதம் பண்ணா, ஆனா தர்மராஜன் கையால நான் வதம் வாங்கினேனே அப்படிங்கிற சந்தோஷத்தோட கூட சல்லிய மகாராஜா பிராணத்தியாகம் பண்ணிட்டார். அவரும் உயிரை விட்டுட்டார்.
சல்லியனும் போயாச்சு அப்படின்னது இந்த லட்சம் கிரந்தம் மகாபாரதத்தை தேடி தேடி பார்த்து பிரதானமான சேனாபதிய ஒரே ஒரு தடவை தர்மபுத்திரர் வதம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஏன்னா தர்ம ஸ்தாபனத்துக்கு தர்ம தேவதை காரணமா இருக்க வேண்டாமா? அதனால இந்த பிரதான சேனாபதியான சல்லியனை தர்மபுத்திரர் வதம் பண்ணிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாண்டவர்கள் கைத்தட்டினார்கள், சங்கநாதம் பண்ணார்கள். சல்லியனும் போயாச்சு அப்படின்ன உடனே பீமார்ஜுனர்கள் வந்து தர்மபுத்திரரை தூக்கினார். பரவாயில்லண்ணா, பண்ணிட்ட போ, கலக்கிட்ட போ, நாங்க என்னவோ நினைச்சோம், பரவாயில்ல, இன்னைக்கு சேனாபதியை நீ வதம் பண்ணிட்டியே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தர்மபுத்திரரை தூக்கி கொண்டாடினார்கள் எல்லாரும். சல்லியனும் போயாச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் இங்க அடுத்தது சகதேவன் அங்க சகுனியோட கூட யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். சகதேவன் பிரதிஜ்ஞை பண்ணான், சூதாட்ட வீரனான இந்த சகுனி என் கையால தான் மடியுவான் அப்படின்னு. சகதேவன் இந்த வனவாச கட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா யாரு யாரு என்னென்ன பிரதிஜ்ஞை பண்ணா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அல்ல சகதேவன் நான் சகுனிய வதம் பண்ணுவேன் அப்படின்னு அவன் பிரதிஜ்ஞை பண்ணிருக்கான். ஏன்னா அவனுக்கு சூதாட்டம் பலம்ங்கிறதுனால அந்த சகதேவன் என்ன பண்ணான், சகுனி முக்கியமா போக வேண்டியவன் அப்படின்னு நினைச்சு சகுனிய நான் வதம் பண்ணுவேன் அப்படின்னு சகதேவன் பிரதிஜ்ஞை பண்ணதுனால காந்தார தேசத்து சைன்யம் வந்து நிக்க, அல்ல சகுனி அவனே பிரதானமா வந்து நிக்க, அந்த சகுனியோட கூட சகதேவன் போராடுறான். இப்ப அடுத்தது சஞ்சயன் சொல்றான் திருதராஷ்டிரன்ட்ட, சல்லியராஜனை உங்க புத்திரன், மூத்த புத்திரன் தர்மபுத்திரன் வதம் பண்ணிட்டான். அடுத்தது இப்ப மிச்சம் இருக்கிறது சகுனி. அந்த சகுனியோட கூட சகதேவன் அங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். சகதேவம் சவாசாத்ய த்ரிபீர் விவாத சாயகையி சகதேவோ மகாராஜா தனுஷ்சித்தேன சம்யுகேயே. மாதிரி புத்திரனான சகதேவன் சகுனியோட கூட யுத்தம் பண்ண அந்த பூரா காந்தார சேனை பூரா சகதேவன் சமாப்தி பண்ணிட்டான். காந்தார சேனை பூரா அங்க நுழைஞ்சு இங்க நுழைஞ்சு, காந்தாரம்ங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான். இப்ப ஆப்கானிஸ்தான் இருக்கு இல்லையா, அதுதான் காந்தார தேசமா பருது. அந்த சேனை பூரா என்ன பண்றான், சகதேவன் பூந்து விளையாடுறான். காந்தார தேசத்து சைன்யம் பூரா அடிச்சு வீழ்த்தி கடைசியில அந்த காந்தார தேசத்து அதிபதியான சகுனியோட கூட நேரடியா போராடி அந்த சகுனிய பார்த்து சொல்றான் சகதேவன், என்ன சொன்ன சகுனே, என்னென்ன சொன்ன, ஜிதம் ஜிதம் ஜிதம். அன்னைக்கு சூதாட்ட அரங்கத்துல உட்காந்து ஒவ்வொரு தடவையும் காய உலுக்கி போட்டு போட்டு சிரிச்சு சிரிச்சு ஹேளனம் பண்ணி ஜிதம் 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 நீயே எப்படி நான் பொறுத்துட்டேன் அன்னைக்கு, எனக்கு புரியல. இவ்வளவு நாட்கள் நான் பொறுத்ததே பெரிய விஷயம். அவ்வளவு பாபம் பண்ணிருக்க சகுனி, நீ ஒன்னாலதான் இன்னைக்கு குலநாசம் ஆயிருக்கு. சா பாபா தத்ரிதா சிந்தா பூமௌ கனக பூஷணாய ஷீர்யமானாயதா தீப்தா ககனாத்வை சதஹ்ரதாகா. என்னென்ன சொன்ன இன்னைக்கு, உன் தம்பியவை, என் அண்ணாவை பார்த்து அவ்வளவு பிரேரணை பண்ணிய உன் தம்பி நகுலனவை, சகதேவனவை, பீமனவை, அர்ஜுனனவை, ஒன்னையேவை எல்லாம் கேட்டியே, ஆனா ஒன்னை என்னால பொறுக்க முடியல, திரௌபதியவை அப்படின்னு சொன்ன பத்தியா, அந்த வார்த்தையை பொறுத்துக்க முடியல என்னால. ததோ பூயோ மகாராஜா சகதேவஹ பிரதாபவான் சகுனேகே பிரேஷயாமாஸ ஷரவிருஷ்டம் துராசதம். இப்ப சொல்லு பாக்கலாம், ஜிதம் ஜிதம் சொல்லு பாக்கலாம். இப்ப ஜிதம்னு வாயை திறந்து ஜிதம்னு சொல்லுடா, சொல்லு பாக்கலாம் ஜிதம்னு. இவ்வளவுக்கு காரணம் நீ, உன்னை விட்டு வைக்க முடியுமா அப்படின்னு சகதேவன் சகுனியோட கூட போராடி தன்னுடைய வாழ் யுத்தம் பண்றான். சகதேவன் தன்னுடைய வாளை எடுத்து சகுனியினுடைய நாபில ஒரு பாய்ச்சினான். ஹதோத்தமாங்கம் சகுனிம் சமீக்ஷ பூமௌ ஷாயானம் ருதிரார்த்தகாத்ரௌ யோதாஸ்வதீயா பயநஷ்ட சத்வா திஷா பிரஜக்முஹு பிரகிருஹி சஸ்திராஹா. ஏ சகுனி, சகுனியினுடைய தன்னுடைய சரீரத்திலேந்து மொத்த ரத்தத்தையும் எடுத்தானாம் சகதேவன். உன்னுடைய ரத்தத்தை இந்த பூமி குடிக்கணும்டா, அத்தகைய பாப்பி நீ. பூமௌ ஷயானம் ருதிரார்த்ரகாத்ரௌ, உன்னுடைய ருதிரத்தை இந்த பூமி குடிச்சே ஆகணும், அத்தகைய அபராதி நீ, அத்தகைய பாப்பி நீ அப்படின்னு சொல்லி அவனுடைய உடம்புல இருந்து அவன் ரத்தம் சொட்ட சொட்ட சகதேவன் சகுனிய கோரமாக வதம் பண்ணான். ஹதோத்தமாங்கம் சகுனிம் சமீக்ஷ்ய, உங்களுடைய மச்சினன் மகாராஜா, உங்களுடைய மச்சினன் சகுனி போயாச்சு,
சஞ்சயன் சொல்றான், சகுனி ஒண்ணு மிச்சப்பட்டான், அவனும் போயாச்சு. சகதேவன் சகுனிய வதம் பண்ணிட்டான். பிறகு நகுலன் இன்னும் பாக்கி எத்தனை தார்த்தராஷ்டிரர்கள் இருக்கார்கள்னு பாக்குறான். பிரதானமான தார்த்தராஷ்டிரர்களை வதம் பண்ணுவேன்னு பீமசேனன் பிரதிஜை பண்ணிட்டான், துரியோதனன் துஷாசனன். பாக்கி என்னென்ன தார்த்தராஷ்டிரர்கள், பாக்கி என்னென்ன கௌரவர்கள் இருந்தார்களோ அத்தனை பேரையும் துரோண பர்வாலேந்து ஆரம்பிச்சு 1, 2ன்னு அப்பப்ப சமாப்தி பண்ணிட்டே வந்தான் நகுலன். ஏன்னா நகுலனுடைய பிரதிஜை அது. நிர்தார்த்தராஷ்டிரான் அப்படின்னு அவனுடைய பிருத்திவீன், இந்த பிருத்திவியில இனி தார்த்தராஷ்டிரர்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது நகுலனுடைய பிரதிஜை. அதுபடி அவன் இப்ப என்ன இருக்கோ 1, 2, 3ன்னு அப்பப்ப கழிச்சு கட்டிண்டே வந்த நகுலன் இப்ப கடைசியா அங்க சகுனிய சகதேவன் வதம் பண்ற சமயத்துல 98 அப்படின்னு அவனும் வதம் பண்ணான். 98வது கௌரவன், 98வது தேங்காய் உடைச்சாச்சு நகுலனும் அங்க. அடுத்து தார்த்தராஷ்டிரர்கள் அத்தனை பேரையும் நகுலன் சம்ஹாரம் பண்ணி முடிச்ச பிறகு நகுல சகதேவர்கள் அமோக வெற்றி கண்டார்கள். 2 பேரும் ஜெயக்கொடிய நாட்டி நேர கிருஷ்ணார்ஜுனர்கள் பக்கம் வந்து, நான் சகுனிய வதம் பண்ணேன் அப்படின்னு சகதேவன் சொல்ல, பாக்கி என்னென்ன தார்த்தராஷ்டிரர்கள் இருக்கார்களோ அத்தனை பேரையும் நான் வதம் பண்ணேன் அப்படின்னு நகுலன் வந்து சொல்ல, ததஸ்து க்ருத்தஸ்ய சுபலஸ்ய புத்ரோ மாத்ரி சுதம் சகதேவம் விமர்தே. மாதிரி சுதர்கள் 2 பேரும் அமோக வெற்றியோட கூட திரும்ப வர, பிறகு இனி பாக்கி இருக்கிறது துரியோதனன் மட்டும்தான். அவன் மட்டும்தான் மிச்சப்பட்டான், அவன் மட்டும்தான் இப்ப இருக்கான். மீதி எல்லாரும் போயாச்சு. இந்த பாரத யுத்தத்துல எல்லாருடைய பிரதிஜையும் நிறைவேறியாச்சு. வனப்பர்வா எடுத்து பாக்கறச்சு என்னென்ன பிரதிஜை எல்லாரும் பண்ணார்களோ அத்தனையும் நிறைவேறியாச்சு. பீமசேனன் துஷாசனனுடைய ஹிருதயத்தை பிளப்பேன், ரத்தத்தை எடுப்பேன் அப்படின்னு அவன் பண்ண பிரதிஜையை நிறைவேற்றியாச்சு. சூதாட்ட வீரனான சகுனிய வதம் பண்ணுவேன்னு சகதேவனுடைய பிரதிஜை நிறைவேறியாச்சு. சூகிதாரம் திரஷ்டாரம், அதர்மத்துக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய கர்ணனை வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன பார்த்தனுடைய பிரதிஜையும் நிறைவேறியாச்சு. நிர்தார்த்தராஷ்டிரான் அப்படின்னு சொன்ன நகுலனுடைய பிரதிஜையும் நிறைவேறியாச்சு. இனி பீமனுடைய ஒரே ஒரு பிரதிஜை பாக்கி இருக்கு, துரியோதனனுடைய தொடைய உடைப்பேன் அப்படின்னு அவன் பண்ண பிரதிஜை. அதாவது துரியோதனன் ஒண்டிதான் இப்ப எங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் பாக்குறார்கள். பார்த்த எதிரில ஒரு சைன்யம் இல்ல, எல்லாம் போயாச்சு. கடைசியா இருந்தது மதுர தேசத்து சைன்யம், இந்த காந்தார தேசத்து சைன்யம், அது 2ம் போயாச்சு. இனி யாரு மிச்சப்பட்டிருக்கான கிருஷ்ணார்ஜுனர்கள் இப்படி சுத்தி சுத்தி பாக்குறார்கள். குருக்ஷேத்திரத்துல யாரையுமே காணோம். என்ன அர்ஜுனா ஆச்சு, குருக்ஷேத்திரத்துல யாரையுமே காணமே, என்ன ஆச்சு, யுத்தம் முடிஞ்சிடுதா, துரியோதன வதம் ஆயிடுதா, பீமண்ணா எங்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டதும் எனக்கும் புரியலையே கிருஷ்ணா, வா போய் தேடி பாப்போம்னு எல்லாருமா சேர்ந்து தேடுறார்கள். பார்த்தால் அங்க பீமசேனன் தன்னுடைய கதை எடுத்துட்டு போய் என்னமோ தேடின்னு இருக்கான். அங்கேயும் இங்கேயுமா சுத்தி சுத்தி பார்த்து என்னத்தையோ தேடின்னு இருக்கான். சஞ்சயன் சொல்றான், உங்க புத்திரர்கள் எல்லாரும் போயாச்சு, 99 போயாச்சு மகாராஜா. 99 போயிடுதா? அவன் போயிடுத்து. துரியோதனன் மட்டும் மிச்சப்பட்டிருக்கானா? ஆமா, அவன் மட்டும்தான் மிச்சப்பட்டிருக்கான். அவனைதான் பீமசேனன் அடிக்கிறதுக்காக கதைய கையில ஏந்திண்டு போயிருக்கான். துரியோதனன் மட்டும்தான் மிச்சமா அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்டதும், இல்ல மகாராஜா, உங்களுடைய அதிர்ஷ்டம் யுயுத்சு மிச்சம். சஞ்சயன் சொல்றான், யுயுத்சு, உங்களுடைய தாசி புத்திரன் யுயுத்சு இருக்கான் இல்லையா, அவன் மிச்சப்பட்டிருக்கான். நிஜமா சொல்றியா? யுயுத்சு இருக்கானா? யுயுத்சு இருக்கான். ஏன்னா தர்மபுத்திரர் பக்கம் போய் சேர்ந்துட்டான் இல்லையா யுயுத்சு கடைசியா. அதனால தர்மபுத்திரன் என்ன நம்பி வந்தவன நான் அவனை கைவிடவே கூடாதுன்னு ஏத்துண்டார் இல்லையா தர்மபுத்திரர். அதனால தர்மபுத்திரர் பிரத்யேகமா சாத்தியகி கிட்ட சொல்லியிருக்கார், என்னுடைய தம்பி, என்னுடைய அருமையான தம்பி, என்னுடைய யுயுத்சு, அவனை பத்திரமா பாத்துக்கும், அவனுக்கு இந்த யுத்தத்துல ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னு யுயுத்சுவை கண்ணும் கருத்துமா வச்சு ரட்சிச்சார் தர்மபுத்திரர். அதனால யுயுத்சு மிச்சப்பட்டிருக்கான். யுயுத்சு குருக்ஷேத்திர யுத்தத்துல அங்க நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியா, என்ன நடக்கிறது பார் அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்டதும் சஞ்சயன் சொல்றான், யுயுத்சு பீமசேனன்ட்ட போய் பேசுறான். யுயுத்சு அங்க வந்து நிக்கிறான். பீமனை பார்த்து கேட்கிறான், பீமண்ணா பீமண்ணா அப்படின்னு யுயுத்சு கூப்பிட்டதும் பீமன் திரும்பினான். யுயுத்சு, வாப்பா. ஏன்பா, இங்க யாரையாவது பாத்தியாப்பா? குருக்ஷேத்திரத்துல இன்னும் யாராவது மிச்சம் இருக்காளா? யாருமே இல்லையே பீமண்ணா, எல்லாம் தான் முடிஞ்சுடுத்தே, வாங்க கிளம்பலாமா, நம்ம கூடாரத்துக்கு போலாமா அப்படின்னு யுயுத்சு கேட்டதும், இல்லப்பா இல்ல, இன்னும் நான் துரியோதனனை வதம் பண்ணலையா? நீங்க துரியோதனனை வதம் பண்ணிட்டேன்னு நான் நினைச்சேனே. இல்ல, வதம் பண்ணலப்பா, துரியோதனனை காணோம்பா. காணமா? யுயுத்சு கேட்கிறான், என்னன்னா சொல்றேன், துரியோதனனை காணமா? யுயுத்சு சொல்றான்,
निहते शकुनौ तत्र सज्ञाति सुत बान्धवे हतशेष परिवारो राजा दुर्योधनस्तथा हतशेष परिवारो इनी शेषம் ஒண்ணும் கிடையாது பரிவாரத்தோட எல்லாம் போயிடுத்தண்ணா நான் என்ன நினைச்சேன் துரியோதனனும் போயிட்டான்னு நினைச்சேனே இன்னும் நீங்க துரியோதனனை வதம் பண்ணலையா இல்லப்பா அவனை காணோம்பா உன்னுடைய அண்ணன் துரியோதனனை நான் தேடின்னு இருக்கேன் காணோங்கிற நான் அவனை தேடின்னு வந்துட்டு இருக்கேன் அண்ணா அண்ணா யுயுத்சு சொல்றான் அண்ணா பீமண்ணா துரியோதனனை தானே தேடுறேன் நான் பார்த்தேன் துரியோதனனை பாத்தியா எங்கப்பா பார்த்த அவன் சகுனி வதம் ஆச்சு இல்லையா இப்பதான் சகதேவன் அண்ணா சகுனிய வதம் பண்ணா இல்லையா அப்படி சகதேவன் அண்ணா சகுனிய வதம் பண்றச்சேவே எல்லாரும் போயாச்சுன்னு தெரிஞ்சதும் சல்லுன்னு ரதத்துல இருந்து குதிச்சு துரியோதனன் ஓடினான் நான் பார்த்தேன் நான் ஓடின துரியோதனனை நீங்க வதம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன்னு நான் நினைச்சேன் பின்ன நீங்க அவன் ஓடினதை நீங்க பாக்கலையா அப்படின்னு யுயுத்சு கேட்டதும் இல்லப்பா நிஜமா சொல்றியா ஓடிட்டா ஆமா நான் பார்த்தேங்கிறேன் ஓடினான் அவன் ஓடி எங்கேயோ போயிட்டான் நான் சரி ஓடுறவன் சரி நான் போய் பிடிக்கலாம்னு பார்த்தா அவன் வேக வேகமா ஓடிட்டான் சரி உங்க கையில மாட்டுவான் எப்படியும் நினைச்சுட்டு தான் நானும் விட்டேன் இந்த வழியாதான் போனான் அப்படின்னு யுயுத்சு காமிச்சு கொடுத்ததும் எப்படி ராமாயணத்துல விபீஷணன் ராவணனுக்கு எதிரா இருந்து ராமபிரானுக்கு இருந்தாலும் அது போல இங்க யுயுத்சு காமிச்சு கொடுக்கிறான் பாதையை இது வழியாதான் போனா யுதிஷ்டிர் சரி பீமசேனன் கதையை எடுத்துட்டான் அடே என்னடா ஓடிட்டியா உன்னை அப்படி விட முடியுமா என்ன என்னால இந்த வரேன் இரு அப்படின்னு கதையை தூக்கிண்டு பீமசேனன் போக கிருஷ்ணார்ஜுனர்கள் வந்துட்டார்கள் பாண்டவர்களும் வந்தா இப்ப கிருஷ்ணன் பார்த்து கூப்பிடுறான் பீமண்ணா என்ன தேடின்னு இருக்க அப்படின்னா துரியோதனன கிருஷ்ணா ஓடிட்டான் துரியோதனன் இப்பதான் யுயுத்சு சொல்றான் ரதத்துல இருந்து குதிச்சங்க சகதேவன் சகுனிய வதம் பண்றச்சேவே இங்க துரியோதனன் ஓடிட்டானா ஐய ஓடிட்டானா துரியோதனன் அப்படின்னு பாக்குறான் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார்கள் சலசலப்பு என்னப்பா ஓடிட்டான் துரியோதனன் இப்படி தர்மபுத்திரர் கூப்பிடுறார் யுயுத்சு இங்க வா அப்படின்னதும் யுயுத்சு வரான் சொல்லுப்பா யுயுத்சு நிஜமாதான் சொல்றியா ஓடினானா துரியோதனன் யுயுத்சும் சமன பிராப்ய பிரவிவேஷன் ரிபக்ஷயம் பௌரஜாப சுதுர்காத்தம் தேகேன பிருஷநாதிதம் கோ யுயுத்சு அபிதாம் ராத்ரிங் யுயுத்சு நீ ஏதாவது நிஜமாதான் சொல்றியா இல்ல துரியோதனனை காப்பாத்தணும்னு சொல்றியா என்ன அண்ணா என்ன சந்தேகப்படுறீங்களா என்ன அப்படியா இல்லப்பா உன் மேல எனக்கு என்ன சந்தேகம் உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அப்படி இல்லப்பா நானே துரியோதனன் ஓடிட்டா நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் அதனாலதான் கேட்கிறேன் தர்மபுத்திரர் கேட்கிறார் துரியோதனன் ஓடினா நல்லதுன்னு தான் நானே நினைக்கிறேன் நீ சொல்லு துரியோதனன் இந்த வழியாதான் போனானா ஆமா இந்த வழியாதான் போனா ஆனா நான் பீமண்ணாட்ட சொல்லிட்டியா அவன்கிட்ட ஏன்டா இப்படி பண்ண முதல்ல என்கிட்ட சொல்ல மாட்டியோ நான் சொல்லிட்டேன் பீமண்ணாட்ட சரி போ அப்ப விடு அப்ப இனி ஒண்ணும் பண்ண முடியாது சரி வா நம்ம என்ன நடக்கிறதோ பாக்கலாம் அப்படின்னு யுயுத்சுவின் கையில பிடிச்சிட்டு தர்மபுத்திரர் வரார் வந்து பீமனை பார்த்து சொல்றார் பீமா நான் ஒண்ணு சொல்றேன் கேளு துரியோதனனை விட்டுடணுமா என்னன்னா துரியோதனனை விடணுமா ஆமா விட்டுடுப்பா அவன் தான் ஓடிட்டான்ல ஓடினவனை போய் அவன் தான் ரதத்துல இருந்து குதிச்சு கோழ மாதிரி ஓடி இருக்கான் யுத்த களத்துல ஓடினவனை போய் துரத்தி போய் பிடிக்க முடியுமா வேண்டாம் விட்டுடு துரியோதனனை விட்டுட்டு வா நம்ம கூடாரத்துக்கு போவோம் அவ்வளவுதான் யுத்தம் சமாப்தி ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிடுவோம் வா இல்லப்பா இல்ல அப்படிலாம் முடியாது அண்ணா நான் துரியோதனனை வதம் பண்ணாம நான் வரமாட்டேன் என்னுடைய நீங்க எல்லாரும் உங்க பிரதிஜையை நிறைவேற்றியாச்சு இல்ல என் பிரதிஜை இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு துரியோதனனை வதம் பண்ணுவேன்னு சொன்ன என் பிரதிஜை என்ன ஆச்சு ஆனாலும் அப்படிலாம் நான் விட முடியாது நான் துரியோதனனை தேடிட்டு போகத்தான் போவேன் கிருஷ்ணா கொஞ்சம் சொல்லி புரியவை அண்ணாக்கு அப்படின்னு பீமன் சொன்னது அண்ணா கொஞ்சம் பேசாம இருக்கியா பீமன் சொன்னதுதான் சரி என்ன துரியோதனன் அப்படி எப்படி விட முடியும் அவன் எல்லாத்தையும் சமாப்தி பண்ணுவானா சமாப்தி பண்ணிட்டு அவன் மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சுப்பானா அதை எப்படி விட முடியும் நம்மளால மதுசூதன மாம் கர்ஷி விஷாதாம் யதுநந்தனாய அத்யபாரம் கமிஷ்யாமி வைரஸ்ய விஷதுர்கமமுகோ மதுசூதனா நீ அண்ணா கிட்ட பேசி நாழைய வீணடிக்காதா வா நம்ம துரியோதனனை தேடணும் பீமசேனன் சொல்றான் என் கூட கொஞ்சம் வாங்கள் எல்லாரும் என் கூட தேடுங்கள் நம்ம எப்படியாவது துரியோதனனை தேடணும் அண்ணா தயவு செஞ்சு நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் என்னுடைய பிரதிஜையை மண்ணள்ளி போடாது அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பீமன் சொல்றான் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்னுடைய பிரதிஜையை நிறைவேறலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்புறம் என்ன நீ பார்க்க முடியாது அப்படின்னது பீமா அப்படிலாம் சொல்லாதப்பா
சரி இப்ப என்ன துரியோதனனை தேடணும் அவ்வளவுதானே, வா நானும் வர தேடலாம் வா அப்படின்னு தர்மபுத்திரரும் புறப்பட்டார். யுயுத்சு காமிப்பா, பாதையை காமி எங்களுக்கு, வா போய் தேடலாம் துரியோதனர் அப்படின்னது யுயுத்சு வழிகாட்ட எல்லா பாண்டவர்கள் இது வழியா தான் போனான்னு போய் பார்த்தா எங்கேயுமே காணும். குருக்ஷேத்திரம் பூரா தேடியாச்சு, எங்க தேடினாலும் கிடைக்கல. குருக்ஷேத்திர எல்லை கூட தாண்டிடுத்து, எல்லையை கூட தாண்டி கொஞ்சம் தூரம் போய் பார்த்தாச்சு, அங்க வரைக்கும் கூட இல்ல. துரியோதனன் எங்கேயுமே இல்ல. என்னப்பா யுயுத்சு இந்த வழியா தானே போனான்னு சொன்னேன் அப்படின்னு பீமன் சொல்ல, ஆமா அண்ணா நான் நிஜமாவே சொல்றேன் இந்த வழியா தான் போனா, ஒருவேளை எல்லாம் தாண்டி போயிட்டானோ என்னவோ, குருக்ஷேத்திரம் எல்லாம் தாண்டி போயிட்டானோ என்னவோ, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் அப்படின்னு முன்னாடி போய் பார்த்தா அங்கேயும் இல்ல. சரி எங்கேயுமே இல்லைன்னு தலையில கைய வச்சுன்னு பீமன் உட்காண்டான். போச்சா என்னுடைய பிரதிஜை, இனிமே அவ்வளவுதானா, நான் எப்படி இனிமே திரௌபதி முகத்துல நான் எப்படி போய் முழிப்பேன், என் முக்கியமான பிரதிஜை நிறைவேறாம போயிடுத்தேன், இனி நான் என்ன பண்ணுவேன், துரியோதனன் கடைப்பனா மாட்டானா, என்ன கிருஷ்ணா இது, இப்படி துரியோதனனை கடைசியில தொலைச்சுட்டேனே, இந்த துரியோதனனை இப்படி நான் அவனை கை விட்டுட்டேனே, அவன் கடைசியில கடைப்பானா இல்லையா அப்படின்னு பீமன் தலையில கை வச்சுட்டு உட்கார கிருஷ்ணன் சொல்றான், அட இரு பீமண்ணா கவலைப்படாத, இங்கதான் எங்கேயாவது இருப்பான், எங்க போயிட போறான், அப்படிலாம் போயிட முடியாது, இங்கதான் எங்கேயாவது இருப்பான், இரு கொஞ்ச நேரம் இரு யோசிப்பான், அப்படி எங்கதான் போயிட்டான் துரியோதனன், இந்த கிருஷ்ணனே ஆச்சரியப்பட்டு நிக்கிறான், எங்க போயிருப்பான் அப்படி அப்படின்னு பார்த்தா அங்க யாரோ ஒருவர் ஏதோ ஒரு ஜலத்துல அங்க இருந்து முகம் கை கால்லாம் அலமிண்டு ஒரு தீர்த்தத்துல அவரது அனுஷ்டானம் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு வரா மாதிரி தெரியுது. ஒரு பெரியவர் வரார். அந்த பெரியவரை பார்த்ததும் பீமசேனன் எழுந்து நின்று, சுவாமி ஒரு நிமிஷம் இங்க வாங்கோ, இங்க வாங்கோன்னு கூப்பிடுறான். என்னன்னு கேக்குறார். இங்க எங்கேயோ முகம் கை கால்லாம் அலமிண்டு என்ன அனுஷ்டானம் பண்ணிட்டு வரையில், இங்க எங்க இருக்கு தீர்த்தம், இங்க எங்கேயோ தீர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே, இங்க எங்க இருக்கு ஜலம், ஏதாவது குட்டை இருக்கா, ஏதாவது குளம் இருக்கா, இங்க எங்கேயும் இருக்கிற மாதிரியே தெரியலையே, நீங்க எங்க இந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு வரையில் அப்படின்னா, ஏன்பா இதோ இங்க இருக்கே குளம், இங்கதானே நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு வரேன், இதோ இருக்கே குளம், இங்க எங்க சுவாமி குளம் இருக்கு, இங்க ஒண்ணும் இல்லையே, என்ன முட்டாளாக்குறியா, இந்த பெரியவர் கோச்சுக்கிற என்னன்னா முட்டாளாக்குறியா, இதோ இருக்கே குளம், இல்லையே சுவாமி வெறும் ஸ்தலம் தானே இருக்கு, இங்க எங்க இருக்கு குளம், வெறும் ஸ்தலமா இல்ல இருக்கு, இங்க குளம் இங்க இருக்குயா, குளம் இருக்குங்கிற, நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இங்க குளம் இருக்கு, இதோ இருக்கு, உன் கண்ணு தெரியலையா உனக்கு, என்ன பைத்தியமா நீ, என்ன பைத்தியம் ஆக்குறியா, இதோ இருக்கு பாரு குளம், இவ்வளவு பெரிய குளம், இவ்வளவு பெரிய தீரம் இருக்கு, இங்க குளமே தெரியலன்னு சொல்றிய, ஸ்தலமா தெரியறதா உனக்கு, இதோ இருக்கே குளம். புரிஞ்சுடுத்து பீமனுக்கு, அப்படியா சுவாமி நிஜமா இங்க குளம் இருக்கா, இருக்கு, புரிஞ்சுட்டான் பீமன். கிருஷ்ணா மாயாவி இந்த துரியோதனன் பாத்தியா, குளத்துக்குள்ள போய் உட்காந்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு. அதனால இந்த சுவாமியை கூப்பிட்டு கேட்கிறான், சுவாமி இன்னும் ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, உங்களுக்கு துரியோதனனை தெரியுமா, தெரியுமே, துரியோதனனை தெரியாம என்ன, எங்க ராஜாவுடைய புத்திரனாச்சே துரியோதனன் தெரியுமே, ஆனா துரியோதனன் எங்கேயாவது பாத்திருக்கலாம், பார்த்தேனே, இதோ இந்த குளத்துக்குள்ளதான் உட்காந்துருக்கான் அப்படின்னு தான் பீமன் பாக்குறான். பாத்தியா கிருஷ்ணா, குளத்துக்குள்ள போய் உட்காந்து மாயாஜாலம், அதாவது எதிரில இருக்கிறவா இந்த யுத்தம் பண்ணவாளுக்கு ஸ்தலம் போல தெரியும், யுத்தம் பண்ணவர்கள் யாரோ அவர்களுக்கு ஸ்தலம் போல தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் குளம் போல தெரியும், அப்படி ஒரு மாயாஜாலம் பண்ணிட்டான். ஏன்னா விஸ்வரூபத்தையே மேஜிக்னு சொன்னா இல்லையா துரியோதனன், ஏன்னா அத்தகைய மாயாஜாலங்கள்லாம் துரியோதனனுக்கு தெரியும், அத்தகைய மேஜிக் எல்லாம் துரியோதனனுக்கு தெரியும், அதனாலதான் விஸ்வரூபத்தையே மேஜிக்னுட்டான் பகவான் காட்டின விஸ்வரூபத்தை. இப்ப என்ன பண்ணிருக்கான், உள்ள போய் ஜலத்துக்குள்ள உட்காந்து ஜலஸ்தம்பம் பண்ணிட்டு வெளியில இந்த பாண்டவர்களுக்கோ இல்ல இந்த யுத்த களத்துல இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் அது ஸ்தலமா இருக்கிறது போல தெரியுது, ஆனா வாஸ்தவத்துல அங்க குளம் இருக்கு, இந்த குளத்துக்குள்ள போய் உட்காந்துருக்கான் துரியோதனன். இது இப்பவும் குருக்ஷேத்திரத்துக்கு போய் பார்த்தா அங்கங்க எல்லா இடமும் இருக்கு. பீஷ்மர் விழுந்த இடம்னு ஒண்ணு காட்டுவா, துரோணர் விழுந்த இடம், கர்ணகிலான்னு ஒண்ணு இருக்கு, கர்ணன் விழுந்த இடம், அபிமன்யு விழுந்த இடம்னு கூட ஒண்ணு காட்டுவா, எல்லாருக்கும் அங்கங்க நினைவு வைக்கிறது போல வச்சிருக்கா. ஆனா துரியோதனன் ஒழிஞ்சின்ற இடம்னு மட்டும் காணவே காணும், அது இப்ப வரைக்கும் கூட தெரியாது போல இருக்கு. குருக்ஷேத்திரம் போய் பார்த்தா ஏதோ ஒரு சில பேர்கள் ஒரு குளம் காமிச்சு இங்கதான் துரியோதனன் ஒழிஞ்சின்றான்னு காமிச்சா, அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல அடியனுக்கு, ஆனா பார்த்தா அது ஸ்தலமாவே ஆகாது போல இருக்கு. அந்த அளவுக்கு குருக்ஷேத்திரத்துல இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அவன் ஒழிஞ்சின்ற அந்த குளத்தை. இப்படி போய் அந்த ஒழிந்த அந்த குருக்ஷேத்திரத்துக்குள்ள அதுவும் இந்த எல்லையை தாண்டி அந்த குளத்துக்குள்ள போய் ஒழிஞ்சின்றதும் இத பார்த்த பீமசேனன், இப்ப நான் எப்படி அவனை வெளியில வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு இப்போ அப்படின்னு அங்க குளத்தங்கரையில உட்காந்து பீமசேனன் ஒரு பெரிய ஒரு பாட்டம் ஆரம்பிச்சா, அடை துரியோதனா, அயோக்கிய பயலே, காலி பயலே, வெக்கங்கெட்டவனே, குலநாசம் பண்ணிட்டியேடா, குலநாசம் பண்ணவனே, இன்னும் மத்தவன் உயிர்லாம் என்ன உனக்கு என்ன வேப்பங்காயா, ஓ உயிர்னா உனக்கு என்ன வெள்ளமா, அவ்வளவு வெள்ளமா உன் உயிர்னா உனக்கு வெள்ளம், உள்ள போய் உட்காந்துருக்க,
மத்தவன் உயிர் இந்த குருக்ஷேத்திரத்துல அத்தனை பேர் உயிரை விட்டுருக்கா. மத்தனை பேர்கள் உயிர்லாம் என்ன வேப்பங்காயா உனக்கு? உன் உயிர் மட்டும் என்னமோ வெள்ளம் போல உள்ள போய் உட்காந்து இருக்க. குலநாசம் பண்ண துரோகி, வெளியில வாடா. சொரண இருந்தா வெளியில வா. சொரணன்னு ஒண்ணு இருந்தா, கிஞ்சித் இருந்தா, கொஞ்சம் இருக்கா உனக்கு சொரண? பரத வம்சத்துல வந்தவன் நீ, ஒரு சத்திரியனா நீ, கொஞ்சம் சொரண உடம்புல ஒட்டின்னு இருந்தா வெளியில வாடா பாக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டம் ஒண்ணு பீமசேனன் பண்ண. உடனே துரியோதனன் சொரண இருக்கு இல்லையா அவனுக்கு, என்ன இருந்தாலும் அவனுக்கு சத்திரியன் தானே, சொரண இருக்கு இல்லையா, அதனால உள்ள உட்காந்து இருந்த துரியோதனன் ஹாயின்னு எழுந்தான் அந்த குளத்துல இருந்து. இப்ப குளமா தெரியுது. அவன் குளத்துல இருந்து ஹாயின்னு எழுந்த உடனே, யாருடா துரோகி, நீதான் துரோகி, அடை பீமா அப்படின்னு வெளியில வந்தான் துரியோதனன். வெளியில வந்தது, வா 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 துரியோதனா வா, உன்னதான் எதிர்பார்த்தேன், வா வெளியில வா, இதுக்காக தான் இவ்வளவு பேசினேன் வா அப்படின்னு வெளியில வந்தான். நீதான்டா துரோகி, நீதான் வெக்கங்கட்டவன் அப்படின்னு துரியோதனன் சொல்ல, நான் வெக்கங்கட்டவனா நீ வெக்கங்கட்டவனாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல, யுத்தம் பண்ணுடான்னா ரதத்துல இருந்து குதிச்சு ஓடி, உனக்கு வெக்கமா இல்ல, இதுன்னு ஜலஸ்தம்பம் பண்ணின்னு உள்ள போய் உட்காந்துருக்க, ஜலசமாதி பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டியோ, யுத்தத்துக்கு வர வேண்டாமா, வா எடு உன் கதைய, வா யுத்தத்துக்கு அப்படின்னு பீமன் சொல்றது. வரேன், யுத்தத்துக்கு வரேன், நான் வரத்தான் போறேன், ஏதோ கொஞ்ச நேரம் ஸ்நானம் பண்ணலாம்னு போனேன், அப்படியே உள்ள உட்காண்டேன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத, நீ எதுக்காக உள்ள போய் உட்காந்தன்னு எனக்கு தெரியும், அவ்வளவு பயம் இருக்கும் பட்சத்துல என்கிட்ட நீ சரணாகதி பண்ணிருக்கணும், என் கால்ல விழு துரியோதனா அப்படின்னு சொன்னது உன் கால்லயா, நானா, முடியவே முடியாது. அப்ப யுத்தத்துக்கு வா, யுத்தத்துக்கு வா, ஒண்ணு தர்மபுத்திரர் கால்ல போய் விழு, சரணாகதி பண்ணு அவர் இடத்துல, அப்படி இல்லைன்னா வா யுத்தத்துக்கு, அதை விட்டுட்டு என்ன ஜலசமாதி பண்ணின்னு போய் உட்காந்துருக்க, வா யுத்தத்துக்கு வா அப்படின்னதும், சரிவா நான் வரேன் யுத்தத்துக்குன்னு. அடை பீமா அடை துரியோதனான் ரெண்டு பேரும் கதை எடுத்துட்டார்கள். கதை எடுத்தது தர்மபுத்திரர் சொல்றார், வேண்டாம்ப்பா இங்க வேண்டாம், ஏன்னா நம்ம பெரியவர்கள் எல்லாம் போன இடம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, நம்ம பெரியவர்கள் எல்லாம் அந்த இடத்துலதான் போயிருக்கா, ஏதோ துரியோதனன் மட்டும் ஆத்தங்கரையில போனான்னு ஏன் இருக்கணும், வாங்க குருக்ஷேத்திர எல்லையை தாண்டி வந்திருக்கோம், வாங்க எல்லாம் திரும்ப போவோம், திரும்ப குருக்ஷேத்திரத்துக்கே போவோம், எதுவா இருந்தாலும் அங்க போய் வச்சுப்போம் வா அப்படின்னு ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி தர்மபுத்திரர் கூட்டிட்டு போனா, குருக்ஷேத்திர பூமிக்கு கூட்டின்னு போனா. குருக்ஷேத்திரம் போற வரைக்கும் தர்மபுத்திரர் பின்னாடி சாந்தமா பீமசேனன் போனான், துரியோதனன் பெசாம போனான். இந்த குருக்ஷேத்திரம் வந்ததோ இல்லையோ, உடனே அடை பீமானா அடை துரியோதனானா ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் கதாயுத்தம் ஆரம்பிச்சுட்டார்கள், அடிச்சுக்கிறார்கள், ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சுக்கிறார்கள். துரியோதனனும் ஒண்ணு சலை இல்ல, பலராமர் கிட்டவே வித்த கத்துண்டு வந்தவன். ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர மாத்தி மாத்தி அடிச்சுக்க, இத பார்த்ததும் தர்மபுத்திரர் இப்படி குருக்ஷேத்திரத்தை சுத்தி பார்த்தா 18 லட்சம் சைன்யம் போயிருக்கு, ஒருத்தர் பாக்கி இல்ல, எல்லாம் சமாப்தி ஆயிருக்கு. இதெல்லாம் திரும்பி பார்த்ததும் தர்மபுத்திரர் என்ன நினைக்கிறார், பீமா வேண்டாம்ப்பா, விடுப்பா, விட்டுடுப்பா, அடிக்காதப்பா, அடிச்சுக்காதீங்கோடா, விடுங்கோப்பா, போறோம்ப்பா இந்த யுத்தம், விட்டுடு அவனை, ஏதோ எல்லாரும் போயிட்டா இல்லையா, 99 கௌரவர்கள் போனா துரியோதனனை மட்டும் நம்ம மன்னிச்சு விட்டோம்னு இருக்கட்டும், ஏன்னா திருதராஷ்டிர மகாராஜாக்கு இவன் ஒருத்தன் மிச்சப்பட்டான்னு இருக்கட்டும், அதனால வேண்டாம், அடிக்காத, விட்டுடுப்பா, விட்டுடு அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்னதும் தர்மபுத்திரருடைய கைய பிடிச்சான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கைய பிடிச்சு, என்ன அண்ணா, என்ன விடணுமா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் சரியா கூட ஆரம்பிக்கல யுத்தம், இன்னும் துரியோதனனுக்கு பீமனுக்கு இப்பதான் ஆரம்பிக்கிறது, ஆரம்பமே இப்படி சொன்னா என்ன அர்த்தம், விட்டுடுன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன், என்ன நினைச்சுட்டு இருக்க நீ யுயுத்சுட்ட பேசினதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஏன் பீமன்ட்ட சொன்னேன்னு போய் கேட்கிற அவன் கிட்ட, என்ன பண்ணணும், பின்ன என்ன பண்ணணுங்கிற, இன்னும் எல்லாம் மறந்துட்டியா, பழசெல்லாம் மறந்துட்டியா, என்ன துரியோதனனை போய் விடணுங்கிற, திரௌபதி ச பரிக்ளிஷ்டா சபா மத்யே ரஜஸ்வலாக த்யூதேன வஞ்சிதோ ராஜா யத்வயா சௌபலேன ச. என்ன திரௌபதி முகத்துல போய் நீ எப்படி முழிப்ப, துரியோதனனை மன்னிச்சு விட்டேன்னா, திரௌபதிய சபையில ரஜஸ்வலியா இருந்த திரௌபதிய அவ்வளவு தூரம் சித்திரவதை பண்ணிருக்கான். திரௌபதி ச பரிக்ளிஷ்டா சபா மத்யே ரஜஸ்வலாக, உன்னை தியூத்தம் ஆட வச்சு உன்னை பிரேரணை பண்ணிருக்கான், தியூதேன வஞ்சிதோ வஞ்சனை பண்ணிருக்கான். அப்படிப்பட்ட துரியோதனனை விடலான்னு சொல்ற, இல்ல கிருஷ்ணா, எல்லாம் தான் ஆயிடுத்துல, அவனுக்கு இதுவே ஒரு பெரிய அடி, அவனுடைய சைன்யம் எல்லாம் விழுந்துருத்து, எல்லாம் விழுந்துருத்து, அவனே தோத்து போயிட்டான், ஜலசமாதி பண்ணின்னு போய் உட்காந்துருக்கான். அப்படி இருக்கிற துரியோதனனை போய் அடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு நினைக்கிறேன். வேண்டாம், நீ நினைக்கிறது தப்பு. இங்க பார், எப்ப அவன் பாம்புன்னு தெரிஞ்சுருத்தோ யாருக்கு வேணா பாவம் பார்க்கலாம், பாம்புக்கெல்லாம் பாவம் பார்க்க கூடாது. ஒரு சர்ப்பம் கிரகம் தேடி வந்துடுது, சர்ப்பாகாரத்துல நம்மள தீண்ட வருதுன்னா ஐயோ பாவம் இந்த பாம்புன்னு யார் எந்த முட்டாளாவது சொல்லுவனோ,
பாம்பு வந்துடுத்ததும் நல்ல கோரமான விஷசர்ப்பம் உள்ள வந்து அத்தனை பேரையும் தீண்ட வருதுன்னா அவன் ஒரு 4 பேர் கட்டை எடுத்துட்டு அதை அடிக்க வரான்னா அடிக்காத பாம்பு பாவோன்னு யாராவது சொல்லுவளோ? சொன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா? எப்ப அவன் பாம்புன்னு தெரிஞ்சுட்டோ மொத்தமா அவனை சமாப்தி பண்றதுதான் நல்லது. அவன் எப்ப பாம்பு இந்த கிரகத்துல இருந்து நீ இப்ப விட்டேன்னா அவன் அடுத்த கிரகத்துல போய் அடுத்த வாழை போய் கடிக்கும். அப்புறம் அவ அதை மன்னிச்சு விட்டான்னா அடுத்த கிரகத்துக்கு போய் அடுத்த வாழை கடிக்கும். இப்படியே போய் கடிச்சுட்டே இருக்குமே பாம்பு, தவிர அது என்னைக்கும் திருந்துங்கிறத ஜன்மாவில நம்பாத. வனே துக்கம் செய்யத் பிராப்தம், வனவாசத்துல அவ்வளவு துக்கத்தை அனுபவிச்ச உனக்கு புத்தியே வராதான்னா உனக்கெல்லாம். விராட்ட நகரே சைவ யோன்ய தரகதைரிவ தற்சர்வம் பாதயாம் யத்ய. அது எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. உனக்குலாம் என்ன, உனக்கு ரோஷம் இல்லையா? இப்ப இவ்வளவு நேரம் பீமன் சொல்லிட்டு இருந்தா க்ஷத்ரியனா இருந்தா எழுந்து வெளியில வானா, அவனே சொரண இருந்து வெளியில வந்துட்டான். நீ க்ஷத்ரியன் தானே, இப்ப சல்லியனை வதம் பண்ணல, நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அப்படி இருக்க துரியோதனனை விடணும்னு மட்டும் சொல்லாத, பேசாம யுத்தத்தை மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு கிருஷ்ணன் தர்மபுத்திரரை ஒரு விதமா திட்டினதுனால சரி கிருஷ்ணன் கோச்சுக்கிறான். நம்ம கிருஷ்ணனுக்கு மீறி நம்ம நடக்க கூடாது, வேண்டாம் விட்டுருவோம், ஏது என்னதான் ஆறுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு தர்மபுத்திரரும் நின்று யுத்தத்தை பார்க்கலாம்னு பாக்குறார். அந்த சமயமா பலராமர் அங்க வந்துட்டார். பலராமர் யுத்தம் ஆரம்பிக்கிற சமயத்துல தீர்த்த யாத்திரை புறப்படுறேன், எனக்கு இந்த யுத்தம் பார்க்க இஷ்டம் இல்ல அப்படின்னு புறப்பட்டு போனவர் திடீர்னு அங்க பலராமர் வந்துட்டார். சரி என்ன தீர்த்த யாத்திரை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு சரி யுத்தம் என்னதான் ஆறுது, குருக்ஷேத்திரத்துல என்னதான் ஆறுதுன்னு ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு பலராமர் வந்தார். வந்து பார்த்தா இங்க துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதா யுத்தம் நடக்கிறது. இத பார்த்த உடனே பலராமர் உள்ள வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஆயுதங்களை கீழே வச்சார். கீழே வச்சு உடனே போய் பலராமரை நமஸ்கரிக்கிறார். கிருஷ்ணன் முதல்ல ஓடினான். அண்ணா அண்ணா பலராமண்ணா வந்துட்டியா அண்ணா அப்படின்னு கிருஷ்ணன் போய் நமஸ்கரிச்சு பலராமரை ஆலிங்கனம் பண்ணிட்டான். கிருஷ்ணா என்ன ஆயின்னு இருக்கு யுத்தம், சரி பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன். அப்படியா? எல்லாம் ஆயிடுத்து அண்ணா, யுத்தம் எல்லாம் ஆயிடுத்து, எல்லாமே ஆயிடுத்தா? எல்லாம் ஆயிடுத்து. இப்ப பாக்கி இருக்கிறது துரியோதனன் மட்டும்தான். அதனால இப்ப துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதா யுத்தம் ஆரம்பம் ஆறுது. இப்பதான் நீ சரியான சமயத்துக்கு தான் வந்திருக்க. ஏன்னா யுத்தத்தினுடைய ஆரம்பத்துல நீ இருந்த, அதே மாதிரி யுத்தத்தினுடைய பூர்த்திக்கு சரியா வந்துட்ட. அதனால நீ இருந்து இந்த கதா யுத்தத்தை பார்த்துட்டே போ அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் சரி பாக்குறேன். யாரு யாரெல்லாம் இருக்கா, யாரு போறா? இப்ப நீ இந்த குருக்ஷேத்திர பூமியில யாரெல்லாம் பாக்குறியோ இவா மட்டும்தான் மிச்சம், மீதி பேர் எல்லாம் போயாச்சு. எல்லாரும் போயாச்சா? அபிமன்யு அண்ணா, அபிமன்யுவும் போயிட்டான். அபிமன்யு போயிட்டானா? என்னப்பா, என் மருமன் அபிமன்யுப்பா. அண்ணா இப்ப நாங்கெல்லாம் நிறைய அழுதாச்சு, நிறைய முடிஞ்சாச்சு அண்ணா எல்லாம். இனிமே முடியற சமயத்துல இப்ப வந்து அபிமன்யுன்லாம் கேட்காத, நான் உனக்கு எல்லாம் விளாவரியா நான் மெதுவா அப்புறமா சொல்றேன். இப்ப நீ இந்த யுத்தத்தை முடிக்க விடு. இப்ப இந்த துரியோதனனுக்கும் பீமனுக்குமான யுத்தம் இப்ப முடியணும். இப்ப இது முடிஞ்சா விட்டு நான் உனக்கு விளாவரியா குருக்ஷேத்திரத்துல என்ன நடந்ததுன்னு நான் உனக்கு சொல்றேன். இப்ப நீ யுத்தத்தை நடக்க விடு அப்படின்னதும் பீமசேனன் வந்து என்ன இருந்தாலும் பலராமர் பெரியவர், எனக்கு கிருஷ்ணனுக்கும் மூத்தவர் இல்லையா? பலராமர் வந்திருக்காருன்னதும் பீமசேனன் தர்மபுத்திரர் உடனே அர்த்தியம் பாத்தியம் அப்படின்னார். உடனே கையில யார் யார்கிட்ட என்னென்ன ஜலம் இருக்கோ எல்லாரும் கொண்டு வந்தார்கள். பலராமருக்கு பூஜை பண்ணலாம்னு பீமசேனன், அண்ணா நீங்க வந்திருக்கேள் இவ்வளவு தூரம், எங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல நீங்கள் யுத்தம் ஆரம்பிக்கிறச்சு நீங்க தான் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கிருஷ்ணனே உங்க பக்கம் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொன்னேன். அதே போல பூர்த்தி போது நீங்க வந்திருக்கேள். அதனால எனக்கு இதை விட பாக்கியம் எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. அதனால இப்ப துரியோதனனுக்கு எனக்கு யுத்தம் நடக்க போறது, நீங்கள் இருங்கள், உங்களுக்கு நான் பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு பீமசேனன் பாத பூஜை பண்ணி பலராமருக்கு எல்லாரும் கை குவிக்கிறார்கள். பலராமருக்கு பாத பூஜை பண்ணி பாண்டவர்கள் எல்லாரும் பலராமரை பூஜிச்சார்கள். பூஜித்த பிறகு கிருஷ்ணன் என்ன சொல்றான், அண்ணா இந்த யுத்தம் முடியணும், நீ வா வந்து என் பக்கத்துல உட்கார், என் கூட உட்கார், நம்ம 2 பேரும் சேர்ந்து யுத்தத்தை பார்க்கலாம் வா அப்படின்னதும் பலராமர் சரி யுத்தம் பண்ணுங்கள் பார்க்கலாம், என்னதான் ஆறுதுன்னு பார்க்கலாம், எப்படி யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா, சரி நான் உட்கார்றேன் ஆரம்பிக்கட்டும் யுத்தம் அப்படின்னு பலராமரும் சொல்லிட்டார். சொல்லி கிருஷ்ணன் பக்கத்துல போய் உட்காந்துட்டார். பலராமர் போய் இப்படி கீழே உட்கார்ந்ததும் எல்லாரும் சரி பலராமரே உட்காந்துட்டாருன்னு எல்லாரும் உட்காருங்க, பீமனும் துரியோதனனும் மட்டும் நிக்கட்டும், மீதி பேர்லாம் உட்காரலாம் அப்படின்னு இது ஏதோ போட்டி போல எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறார்கள் இந்த யுத்தத்தை. பீமனும் துரியோதனனும் அதி ஆச்சரியமா யுத்தம் பண்றார்கள். 2 பேரும் ஒத்தரை சளை இல்ல, அடின்னு அடிச்சுக்கிறார்கள். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், பீமனுக்கு மட்டும் அடிபடுறது, ஆனா துரியோதனனை எவ்வளவு அடிச்சாலும் அடிபடல. பீமனும் அடிச்சு பாக்குறான், துரியோதனனுக்கு ஒண்ணும் ஆல. யுத்தம் இப்படி அற்புதமா நடந்துட்டு இருக்கு. ஆனா பாக்குறார்கள் பீமனோ சுழண்டு விழறான்.
பீமனுக்கு அப்பப்ப அடிபடுறது. ஆனா துரியோதனனை என்ன அடி அடிச்சாலும் அவன் பாட்டு தீரமா நின்னுட்டு இருக்கான், சிரிச்சுட்டு இருக்கான், சிரிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். இத பார்த்தது என்ன நடக்கிறதுனே ஒண்ணும் புரியல. ரெண்டு பேரும் அப்படி யுத்தம் தானே பண்ணிட்டு இருக்கார்கள். அதுவும் பீமன் அடிக்கிறான், துரியோதனன் சிரிச்சுட்டு இருக்கான். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது ஒண்ணும் புரியாம திகைச்சு போய் பாண்டவர்கள் பார்த்துட்டு இருக்கச்சு அப்படியே மொள்ள. இப்ப கிருஷ்ணன் பக்கத்துல, கிருஷ்ணனுடைய வலது இங்க கிருஷ்ணன் பக்கத்துல பலராமர் உட்காந்து இருக்கார், மற்றொரு பக்கம் அர்ஜுனன் உட்காந்து இருக்கான், அர்ஜுனன் பக்கத்துல அங்க தர்மபுத்திரர் உட்காந்து இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி இப்ப கிருஷ்ணனால பேச முடியும்? ஏன்னா பக்கத்துல பலராமர் உட்காந்து இருக்கார், அந்த பக்கம் தர்மபுத்திரர் உட்காந்து இருக்கார். இருந்தாலும் அர்ஜுனன்ட்ட ஏதோ பேசணும்னு கிருஷ்ணன் மொள்ளக்க இப்படி நழுவி இப்படி அர்ஜுனன் பக்கமா திரும்புறான். திரும்பி அர்ஜுனனுடைய காதோரமா வந்து கிருஷ்ணன் அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்றான். என்ன கிருஷ்ணா சும்மா இரு, யுத்தம் நடந்துட்டு இருக்கு பாரு, கொஞ்சம் சும்மா இரு. அர்ஜுனா அர்ஜுனா ஒன்னதான் அர்ஜுனா. என்ன கிருஷ்ணா நான் ஒன்னு சொல்றேன் கேளு. மாயயா நிர்ஜிதா தைவைஹி சோராயிதி நஸ்ருதௌ விரோச்சனஸ்து சக்ரேண மாயயா நிர்ஜித சவைஹி. நீ தேவலோகத்துக்கு போய் இருந்தியே அர்ஜுனா, ரொம்ப முக்கியம் கிருஷ்ணா, இப்ப ரொம்ப முக்கியம். நான் தேவலோகத்துக்கு போய் இருந்தது கொஞ்ச நேரம் இரு, அங்க பாரு பீமன் அடி வாங்கிட்டு இருக்கா, துரியோதனன் அடிச்சாம ஒன்னும் ஆகாம நின்னுட்டு இருக்கா, எனக்கே ஒன்னும் புரியாம நான் குழப்பத்துல இருக்கேன், கொஞ்சம் இரு அப்புறம் பேசிப்போம் இரு அப்படின்னா. இதே அர்ஜுனா நான் சொல்றதை கேளுங்கிற, பேசாம கேளு, நான் சொல்றதை கேளுடா ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? வீரோச்சனஸ்து சக்ரேன மாயயா நிர்ஜித சவை. இந்த தேவலோகத்துல தேவராஜன் நிறைய மாயைகளை கையில எடுத்துதான் ஜெயிச்சான், தெரியுமா உனக்கு? வீரோச்சனஸ்து சக்ரேன அந்த யுத்தத்தும் போது, தேவாசுர யுத்தத்தும் போது, அதுவும் விருத்ராசுர யுத்தத்தும் போது தேவராஜனே கையில மாயைய கையில எடுத்தான். மாயைய கையில எடுத்துதான் தேவர்களே ஜெயிச்சிருக்கா. மாயையா சாக்ஷி பத்து தேஜோ கோ விருத்ரஸ்ய பலசூதனா. விருத்ரஸ்ய பலசூதனா, விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், அந்த அசுரனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவராஜன் மாயைய கையில எடுத்தான். தஸ்மான் மாயாமயம் பீமா ஆதிஷ்டதோ பராக்கிரமோ. கிருஷ்ணா நீ நிஜமாவே விளையாடுற. அர்ஜுனன் சொல்றான் நீ நிஜமாவே விளையாடுற. அங்க துரியோதனனும் பீமனும் கதையை தூக்கி யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். யுத்தத்தை பாருன்னா உட்காந்து விளையாடின்னு இருக்கியே. நாம இப்ப விருத்ராசுரன் சரித்திரம் இப்ப ரொம்ப முக்கியமா எனக்கு, அப்புறம் பேசு கிருஷ்ணா, இந்த யுத்தத்தை என்ன பார்க்க விடு அப்படின்னது ஒரு முக்கியம் தான் அர்ஜுனா, முக்கியம். எப்படி தேவராஜன் மாயைய கையில எடுத்து விருத்ராசுரனை வதம் பண்ணானோ, அது மாதிரி பீமன் ஏன் மாயையை எடுக்க கூடாதுங்கிற. தஸ்மாத் மாயம் பீமா ஆதிஷ்டது பராக்கிரமோ. மாயையா என்ன மாயை எடுக்கணுங்கிற நீ இப்போ? அர்ஜுனன் கேக்குற என்ன? கொஞ்சம் கத்தாத அர்ஜுனா, கொஞ்சம் பேசாம இரு. நீ வேற கத்தி பேசாத. பக்கத்துல வேற உன் அண்ணா உட்காந்து இருக்க தர்மபுத்திரன், இந்த பக்கத்துல ஏன் அண்ணா உட்காந்து இருக்காரு பலராம. கொஞ்சம் சும்மா இரு, கொஞ்சம் கத்தாம நான் சொல்றதை மட்டும் கேளு, நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றான். இந்த பிக்சர் ஷேர் பண்றவா கொஞ்சம் அடுத்த பிக்சருக்கு வேணா போலாம், ஏன்னா அதுதான் பீமன் துரியோதனனுடைய யுத்தம். கொஞ்சம் நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, அர்ஜுனன் கிட்ட சொல்றான், நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ தனஞ்சயா, மாய பண்ணவன மாயையாதான் அடிக்கணும், மாய பண்ணவன மாயையா அடிக்கணும். இதையே திரும்ப திரும்ப சொல்றான். திரும்ப திரும்ப அர்ஜுனன் காதுல போய் மாய பண்ணவன மாயையாடி, மாய பண்ணவன மாயையாடி இதையே சொல்ல, அத பார்த்ததும் அர்ஜுனன் கேக்குறான், இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே கிருஷ்ணா, நிறைய தடவை நீ இதை சொல்லிட்டியே, மாய பண்ணவன மாயையா அடிக்கணும்னு தான் நீ சொல்லிட்டியே. சோயம் பிரதிஜ்ஞாம் தாம் சாபி பிரதிஜ்ஞாதம் ச பீமேன த்யூத காலே தனஞ்சயா ஊருபேத்ஸ்யாமி தே சங்க்யோ கோ கதயேதி சுயோதனோ. அந்த மாய பண்றவன மாயையா அடிக்கணுங்கிறது உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுமா நீ பேசாம இருக்க? சோயம் பிரதிஜ்ஞாம் தாம் சாபி பாலயத்
விகர்ஷணகா மாயாவினம் து ராஜானம் மாயைவ நிகிருந்தது. அழகான ஸ்லோகம், பகவான் வாயால வர ஸ்லோகம். அப்ப என்ன சொல்லியிருக்கார் விதுரர்? விதுர நீதியில மாயாச்சாரோ மாயையா வர்த்திதவ்யஹ, இது விதுரர் சொன்னது. மாயாச்சாரோ மாயையா வர்த்திதவ்யஹா அப்படின்னு விதுரர் சொன்ன அதே வாக்கியத்தை இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றான்? மாயவினம் து ராஜானம் மாயைவ நிகிருந்தது. மாய பண்ணவன மாயையா அடிக்கணும். இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறான் அர்ஜுனன். தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னா அவனுடைய பிரதிஜ்ஞையை அவனுக்கு ஞாபகப்படுத்து. பீமன் பண்ண பிரதிஜ்ஞையா? ஆமா, தியூத காலத்துல பிரதிஜ்ஞை பண்ணானே, மறந்துட்டியா அர்ஜுனா? பிரதிஜ்ஞாதம் ச பீமேன தியூத காலே தனஞ்சயா. பிரதிஜ்ஞை எல்லாம் தான் நிறைவேற்றியாச்சே, துஷாசனனை வதம் பண்ணியாச்சு. அது இல்ல என்ன மறந்துட்டியா அர்ஜுனா? தொடைய வழிச்சுட்டு காமிச்சானே இந்த துரியோதனன். திரௌபதிய பார்த்ததும் தொடைய வழிச்சுண்டு அவன் கச்சத்தை தொட வரைக்கும் தூக்கிட்டு தொடைய வழிச்சுண்டு என் தொடையில உட்காருன்னு தொடைய தட்டினானே. ஊரு பேத்யாமி தே சக்கே, ஊரும்னா தொடைய தட்டினதை மறந்தியா அர்ஜுனா? அதனால உடனே பீமசேனன் என்ன பிரதிஜ்ஞை பண்ணால்? உன் தொடைய உடைப்பேன்னு பிரதிஜ்ஞை பண்ணானே. ஊரும் பேத்யாமி தே சங்கே கதையேதி சுயோதனோ. ஆனா துரியோதனன கதையால உன்னுடைய தொடைய உடைப்பேன் அப்படின்னு பீமசேனன் பிரதிஜ்ஞை பண்ணானே, அதை அவனுக்கு ஞாபகப்படுத்து. அந்த பிரதிஜ்ஞையை ஞாபகப்படுத்து. எப்படி கிருஷ்ணா? பக்கத்துல அண்ணா தர்மபுத்திரர் உட்காந்து இருக்கார், அங்க பலராமர் வேற முறைச்சு நின்னு பார்த்துட்டு இருக்கார், முறைச்சு போய் உட்காந்து இருக்கார். இந்த சமயத்துல நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லுடா அர்ஜுனா, நான் சொல்றேன், இல்ல சொல்லு. பீமனை கூப்பிட்டு உன் பிரதிஜ்ஞையை நிறைவேற்ற பீமன்னா அப்படின்னு சொல்றேன். எப்படி கிருஷ்ணா? சொல்லுடா, சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல கிருஷ்ணா, தர்மராஜன் உட்கார்ந்து இருக்கார். தர்மராஜா பராதேன பயம் ந புனராகதோ. தர்மராஜாக்கு நீ பயப்படாத. தர்மராஜா, இந்த தர்மராஜா அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. பயம் ந புனராகதம், பயப்படாத, யாருக்கும் பயப்படாத, நான் சொல்றேன், இல்ல சொல்லு. அதனால சொல்றியா இல்லையா பீமசேனன் அப்படின்னது இப்படி யோசிச்சுட்டு உட்காந்து இருக்கான் அர்ஜுனன். போ அர்ஜுனா, எனக்கு பிடிக்கல நீ பண்றது. ஒவ்வொரு தடவையும் நானும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லவே மாட்டேங்கிற. நாகபாசம் உன் கழுத்தை அறுக்க வந்துட்டு இருக்கு, அதை எடு, காருடாஸ்திரம் எடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், யோசிச்சு நின்னுட்டு இருக்க. இப்ப பீமன் கிட்ட அவன் பிரதிஜ்ஞையை ஞாபகப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன், யோசிச்சுன்னு உட்காந்து இருக்க. எதை நினைச்சுட்டு இருக்க நீ? நான் சொல்றதை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ இல்ல கிருஷ்ணா, அப்படிலாம் எதுவும் இல்ல. எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. என்ன அவனை கூப்பிட்டு சொல்ல சொல்றியா? என்ன சொல்லணும் எனக்கு புரியலையே, அதனால்தான் யோசிக்கிறேன். நீ யோசிச்சுட்டே உட்காருப்பா, சந்தோஷமா நீ யோசிச்சுட்டு உட்கார். ஆனா உனக்கு இவன் பண்ற மாயாவித்தனம் என்னன்னே உனக்கு புரிய மாட்டேங்கிறது. நேத்தி ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரியுமா அர்ஜுனா? நேத்திக்கு ராத்திரி கர்ணவதம் ஆச்சு. சரி என்னதான் ஆறுதுன்னு பாக்கலான்னு நான் சிபிரம் பூரா நான் ஒரு வலம் வந்தப்போ நான் துரியோதனனை சந்திச்சேன் தெரியுமா? அவன் இப்ப ஏதோ ஜலஸ்தம்பம் உட்காந்து அதை ஸ்தலமா காட்டுறது போல மாயாவித்தனம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம நேற்றைய ராத்திரி என்ன நடந்ததுன்னு உனக்கு சொல்றேன் கேளு. நாங்க யார் இருக்கார்கள், என்ன இருக்கார்கள், எப்படி போயிட்டு இருக்கு யுத்தம், எத்தனை பேர்கள் செத்து இருக்கார்கள் எல்லாம் நான் ஒரு டேட்டா எடுக்க வேண்டாமா? நான் தானே யுத்தத்தை நடத்தினேன்னு எல்லாரும் சொல்றா. அதனால பாக்குறதுக்காக நான் சுத்தி போயிட்டு இருந்தா எதிர்லங்க துரியோதனன் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே வந்தான் தெரியுமா உனக்கு? அப்படியேன்னா அப்படியே. நான் காந்தாரிய நித்தியப்படி துரியோதனன் போய் சேவிப்பான். ராத்திரி போய் துரியோதனன் யுத்தம் ஆனதும் காந்தாரிய போய் சேவிக்கிறது வழக்கம். அன்றைய தினம் கர்ணவதம் ஆயிடுத்து அப்படின்னதும் காந்தாரிய போய் நமஸ்கரிச்ச உடனே கர்ணனும் போயாச்சுன்னதும் இனி நம்பிக்கை இல்ல, துரியோதனன் வெற்றி பெறுவான்னு காந்தாரிக்கு மனசுல இருந்த ஒரே ஒரு சபலம் என்ன பண்ணிட்டால், எல்லாரும் எல்லாரும் போயாச்சு, என் புத்திரர்கள் எல்லாம், இந்த துரியோதனன் மட்டுமாவது மிச்சப்படட்டும் அப்படின்னு காந்தாரி நினைச்சவள் என்ன பண்ணா, துரியோதனனுக்கு அவளுடைய பாத்திவிருத்தியம், காந்தாரியினுடைய பாத்திவிருத்தியம் ரொம்ப உயர்ந்தது. எப்போ திருதராஷ்டிரன் தன்னுடைய பக்தா அங்கஹீனன், அவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே தன் கூறப்புடவையே கிழிச்சு கண்ணை கட்டின்றவள் காந்தாரி. அப்படி இருக்கிறச்சு அவளுடைய கண்ணுல ஒரு பாத்திவிருத்தியம் இருக்கு.
காந்தாரி என்ன நினைச்சால், எப்படியும் நம்மளால துரியோதனனை காப்பாற்ற முடியாது, அவனை வெற்றி பெற செய்ய முடியாது இந்த யுத்தத்துல. ஆனா குறைஞ்சபட்சம் அவனை ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதான் சேவ் பண்ண முடியாது, ப்ரொடெக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான் அவளால பண்ண முடியும். சரி, அடிச்சு பார்த்து துரியோதனனை இனி அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவனை மன்னிச்சு பாண்டவர்கள் விட்டுட்டான்னா பாண்டவர்களே ராஜ்யத்தை ஆளட்டும், ஆனா துரியோதனன் ஒருத்தன் எனக்கு மிச்சப்பட்டான்னு இருக்கட்டும்னு நினைச்ச காந்தாரி என்ன பண்ணிட்டால், துரியோதனனை நான் என்னால உனக்கு ஆபத்தை விளக்க முடியும் துரியோதனா, நீ கங்கையில போய் ஸ்நானம் பண்ணி அப்படியே நிர்வாணமா என் எதிரில வந்து நில்லு அப்படின்னு காந்தாரி சொல்லிட்டா. நிர்வாணமாவா என்னம்மா அப்படின்னு துரியோதனன் கேட்டதும், நான் உன் தாயார் தானே, என்ன வெக்கம், பரவாயில்லவா, கங்கையில ஸ்நானம் பண்ணி அப்படியே வந்து என் எதிரில நில்லு, என்னுடைய இந்த கண்கட்டை அவுத்துட்டு நான் உன்னை ஒரு தரம் பார்ப்பேன், நான் உன்னை பாக்கறச்சு என்னுடைய பார்வை எங்கெல்லாம் பட்டதோ அங்கெல்லாம் உன்னை யாரு என்ன அஸ்திரத்தால எவ்வளவு தாக்கினாலும் உன்னை ஒன்னும் பண்ணாது அப்படின்னு காந்தாரி சொல்ல, அதனால் துரியோதனன் கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே வரான். இத பார்த்த கிருஷ்ணன் நேர துரியோதனனை பார்த்துட்டான். பார்த்த உடனே கடன்னு விழுந்து சிரிச்சானாம் கிருஷ்ணன். விழுந்து சிரிச்சு, எதுக்கு சிரிக்கிற? துரியோதனன் கேக்குறான், இப்ப எதுக்கு கிருஷ்ணா சிரிக்கிற? பின்ன இந்த குளத்துல பார்த்தா சிரிக்காம என்ன பண்ணுவா, அதனாலதான் சிரிச்சேன். சரி, நான் கிளம்புறேன், வழியெல்லாம் விடுறேன். ஆனா நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க துரியோதனா? நேரம் என்ன, ஒரு துணி உடுத்திட்டு போப்பா, இந்தா என்னுடைய வஸ்திரம் வேணா தரட்டமா, என்ன துணி இல்லையா உனக்கு? துணியெல்லாம் இருக்கு, நான் இப்படியேதான் போகவேன், நகரு, வழி விடு. ஐயே, இப்படியே வா, நான் பார்த்தேன், சரியா போச்சு. வேற யாராவது பார்த்தா என்ன நினைச்சுப்பா துரியோதனா, உன பைத்தியம்னு நினைச்சுக்க மாட்டாளோ? இப்படி துணியும் ஒட்டு வஸ்திரம் இல்லாம இப்படியா போவ? அதுவும் இப்படியா தெருவோட நடந்து போயின்னு இருக்க? அன்னைக்கு துஷாசனன் தெருவோடு இழுத்துன்னு வந்தான் திரௌபதியை, இன்னைக்கு துரியோதனன் நிலைமை தெருவோட நிர்வாணமா போயின்னு இருக்கான். நீ உன்னை பார்த்ததும் எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல துரியோதனா, எனக்கு சிரிப்பு தான் வருது உன்னை இந்த கோலத்துல பார்த்து. இப்ப எப்படி நீ போற? அது காந்தாரியினுடைய பார்வை பூரா பட்டா துரியோதனனுக்கு ஆபத்து இல்லைன்னா இப்ப பகவான் பூர்ணமா கட்டாட்சிக்கிறான் துரியோதனன் இந்த கோலத்துல. ஆனா அப்படி இருந்தும் பகவானுடைய அந்த பார்வை துரியோதனனை காப்பாத்தல. என்னைக்குமே பகவான் அதர்மத்தை காப்பாத்த மாட்டான். அதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவானுடைய கட்டாட்சம் பூர்ணமா துரியோதனனை ஏற இறங்க பாக்குறான், ஆனா பகவானுடைய பார்வை பற்றி துரியோதனனை காப்பாத்த முடியலையே. இப்படி துரியோதனனை ஏற இறங்க பார்த்து நீ இப்ப இந்த போற வழி எங்க போறது? உன்னுடைய தாயாருடைய கூடாரத்துக்கு போறது. நேர காந்தாரி அம்மானுடைய கூடாரத்துக்கு நீ போறேன்னு நினைக்கிற. இந்த கோலத்திலயா போய் அம்மாவை பார்க்க போற? இது நம் கலாச்சாரமா? இது இதுதான் சனாதன தர்மமா? நீ பரத வம்சத்துல வந்தவன் தானே நீ. நம்முடைய தர்மத்தை எல்லாம் நீ என்னைக்கு மதிச்ச? அதுதானே சரி. உன்கிட்ட எல்லாம் நான் போய் வந்து சனாதன தர்மம் எல்லாம் நான் பேச முடியுமா? ஏன்னா நீ சமயத்துக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறவன் தானே நீ. ஒன்னிடத்துல வந்து நான் தர்மம் எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஆனா நம்ம கலாச்சாரத்தை நீ மதிப்பியாப்பா? தாயார் எதிரில இப்படி போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன வயசாருது உனக்கு துரியோதனா? நீ என்ன சின்ன குழந்தையா? நீ உனக்கு என்ன வயசாருது? இத்தனை வயசுக்கு மேல தாயார் எதிரில இந்த மாதிரி நிர்வாணமா போய் நிக்கலாமா? இது தப்பு இல்லையா? நம்முடைய கலாச்சாரத்துக்கு இது சீரழிவு இல்லையா? நம் கலாச்சாரத்தை நீ என்னைக்கு மதிச்சிருக்க? நம் பரத வம்சத்து பாரம்பரியத்தை நீ என்னைக்கு மதிச்சிருக்க? நம்முடைய தர்மங்களை நீ என்னைக்கு மதிச்சிருக்க? உன்கிட்டக்க வந்து நான் பேசுறதும் வியர்த்தம் தான். கிளம்பு, சீக்கிரம் போ, உன் தாயார் காத்துட்டு இருப்பா, கிளம்பு போ அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு கிருஷ்ணன் கிளம்பிட்டான். இப்படி கிளப்பி விட்டதும் ஒரு மாதிரி சொரையல்னு துரியோதனனுக்கு, எங்க அம்மா தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா சொல்றான், நானும் உடனே இப்படி போக பார்த்துட்டேனே, இதெல்லாம் தப்பு, தாயார் எதிரில எப்படி இப்படி போறது அப்படின்னு இப்ப கிருஷ்ணன் பேசிட்டு போறான், நம்மளை பார்த்து வெக்கமா இருக்கு அப்படின்னு உடனே என்ன பண்ணான் துரியோதனன், பக்கத்துல இருக்கிற ஒரு இலையை எடுத்து, ஒரு மரத்துல இருந்து ஒரு இலையை பிடிங்கி அந்த இலையை எடுத்து தன்னுடைய இடுப்பை சுத்தின்ட்டான். இடுப்ப சுத்திண்டு இப்ப காந்தாரியினுடைய கூடாரத்துக்கு வரான். வந்து தாயார் எதிரில வந்து நிக்கிறான். அம்மா, நீ சொன்னபடி நான் கங்கையில ஸ்நானம் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னதும் தன்னுடைய கண்கட்ட அவுத்தாள் காந்தாரி கண்கட்ட அவுத்து இப்படி ஏற இறங்க துரியோதனனை பார்த்த உடனே, என்ன துரியோதனா இப்படி எதுக்கு இலைய சுத்தின்னு வந்திருக்க இடுப்புல அப்படின்னதும், என்னம்மா ஓ எதிரில நான் நிர்வாணமா வரலாமா? தப்பு இல்லையா? நீதான் ஏதோ சொல்றேன்னா நானும் அதை பண்ணலாம்னு பார்த்தேன், தப்பு அது. உன் எதிரில நான் நிர்வாணமா வரவும் முடியாது அப்படின்னதும், துரியோதனா நான் அதை தானே உன்கிட்டக்க சொன்னேன், நான் நிர்வாணமா வாழ்ந்தேன்னு சொன்னேன், ஏன் இப்படி பண்ண? வரக்கூடாதுமா, நானு அப்படி வரக்கூடாது, எனக்கும் வெக்கம் சொரணம் எல்லாம் இல்லையா? அதுக்கு நான் அவ்வளவு சொரணம் கேட்டாயா? நான் போயிட்டேன், நிர்வாணமா உன் எதிரில நான் வரக்கூடாது அப்படின்னதும், துரியோதனா வர வழியில யாரையாவது சந்திச்சியாப்பா? வர வழியில யாராவது உன்னை பார்த்து ஏதாவது சொன்னாளா? ஆமா, கிருஷ்ணனை பார்த்தேன்.
கிருஷ்ணன் சொன்னா இப்படி தாயாராகவே இருந்தாலும் தாயார் எதிரில் இப்படி நிர்வாணமாவா போவேன் அப்படின்னு கிருஷ்ணன் என்னை பார்த்து ஹேளனம் பண்ணிட்டான். வெக்கமா போச்சுமா, அதனாலதான் உடனே இலை எடுத்து சுத்தின்ட்டேன் அப்படின்னதும் ஆஹா தெய்வம். நான் என்ன நினைச்சேன், நான் பண்றத பண்றேன், அதுக்கு பிறகு தெய்வத்தினுடைய சங்கல்பம்னு நினைச்சேன். ஆனா தெய்வத்தினுடைய சங்கல்பம் துரியோதனனை அழிக்கணும்னு இருந்தா அதை எப்படி நான் எப்படி அதை நிறுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சு காந்தாரி மறுபடியும் தன் கண்ணை கத்தின்ட்டாள். துரியோதனா, நான் சொன்னபடி நீ செய்யல. என்னுடைய பார்வை உன்னுடைய சரீரத்துல எந்த இடம் படலையோ அந்த இடம் பலகீனமானது. இனி அந்த இடத்துல யாராவது உன்னை அடிச்சா உனக்கு நிச்சயம் மரணம் சம்பவிச்சிடும். அதை தவிர வேற எந்த இடத்துல அடிச்சாலும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. இவ்வளவுதான் என்னால கடைசியா பண்ண முடிஞ்சது அப்படின்னு காந்தாரி துரியோதனனை நினைச்சு தாபத்தோட கூட அன்றைய தினம் ராத்திரி உறங்கினாள். இந்த கதைய கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்றான். பாத்தியா, இந்த அளவுக்கு மாயாபிகள் கௌரவர்கள்னு பார்த்தா அவன் தாயார் ஆசீர்வாதம் வாங்கியாவது எப்படியாவது ஜெயிச்சுடலாம்னு பார்த்திருக்கான் துரியோதனன். தெரிஞ்சுக்கோ, அத்தகைய மாயாபியான இந்த துரியோதனனை நம்ம மாய பண்ணிதான் அடிக்கணும். அதனால அவனுக்காக நீ இந்த பிரதிஜ்ஞை, பீமசேனனுடைய பிரதிஜ்ஞையை ஞாபகப்படுத்துறது ஒண்ணு தப்பு இல்லை. அவனை மாயையை அடிக்கிறது தப்பு இல்லை. மாய வினாம் து ராஜானம் மாயைவனு கிருந்த தோகோ அப்படி கிருஷ்ணன் சொன்னது அர்ஜுனன் பாக்குறான். என்ன கிருஷ்ணா சொல்ற? அப்படியா? நேற்றுக்கு துரியோதனன் ஐயே நிர்வாணமா போனானா? நிர்வாணமா அவன் தாயார் எதிரில போனானா? அததான் வாழலையே நான் கட்டிக்க வச்சுட்டேனே, நிர்வாணமா நான் போக விடல. அதுவும் அசிங்கமா. என்னது இது? இவன் பரத குலத்துல வந்தவனே இல்லை. இவன் என்னதான் யுத்தமா இருந்தாலும் தன் பக்கம் தோல்வி வருதுன்னா தோல்வியை தழுவணும் வீரர்கள். அதை தவிர இப்படி குறுக்கு வழியில போயாவது தான் ஜெயிக்கணும்னு நினைப்பார்களா? அப்படி இருக்கிற துரியோதனன் பின்ன நீ அவன் பிரதிஜ்ஞையை நிறைவேற்றணும். பீமசேனன் அங்க துடிச்சுன்னு இருக்கான். நீ பின்ன சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்றேன் இரு, சொல்றேன் அப்படின்னு இப்படி சுத்தி சுத்தி பாக்குறான் அர்ஜுனன். பார்த்தா இந்த பக்கம் பலராமர் வரப்பா உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் தர்மபுத்திரர் கண்ணத்துல கையில வச்சு உட்காந்துருக்காரு. சொல்றேன் கிருஷ்ணா சொல்றேன். என்ன சொல்ற? எப்ப சொல்லுவ? நீ சொல்ல மாட்ட, நீ சொல்லவே மாட்ட அர்ஜுனா, நீ சொல்ல மாட்ட. நான் சொல்றேன் போ. நீ நான் அதர்மத்தை வீழ்த்துறதுக்கு எனக்கு என்ன பயம்? நான் சொல்றேன் பார் அப்படின்னு பட்டுன்னு கிருஷ்ணன் எழுந்தான். இப்படி கிருஷ்ணன் உடனே எழுந்த உடனே எல்லாரும் எழுந்துட்டார்கள். கிருஷ்ணன் எழுந்துட்டான் அப்படின்னு உடனே பலராமர் உள்பட எழுந்துட்டார். இப்படி எல்லாரும் எழுந்த உடனே இப்படி நிதானிச்சுட்டான் கிருஷ்ணன். நான் எழுந்ததும் எல்லாரும் எழுந்துட்டாளே, அப்ப எல்லார் பார்வையும் என் மேலதான் இருக்கு. கிருஷ்ணன் பாக்குறது எல்லாரும் என்னதான் பாக்குறான். யுத்தத்தை பார்க்காம நான் என்ன பண்றேன்னு தான் பின்ன எல்லாரும் பாக்குறான். நான் எழுந்த உடனே எல்லாரும் எழுந்துக்கிறான். இதுவும் பலராமர் உள்பட எல்லாரும் எழுந்துக்கிறான். சரி, கொஞ்சம் நிதானமா பேசுவோம் அப்படின்னு கிருஷ்ணன் கொஞ்சம் பொறுமையா இருந்து பிறகு இங்கேருந்து கத்தினானாம் கிருஷ்ணன். பீமண்ணா சபாஷ், அருமையான யுத்தம், அருமையா யுத்தம் பண்ற. தனஞ்சயஸ்து ஸ்ருத்வைதத் கேசவஸ்ய மகாத்மனஹ பிரேக்ஷதோ பீமசேனஸ்ய சவ்யம் ஊரும் தாடயத். அருமையான யுத்தம் பீமண்ணா, அருமையா பண்ற அப்படின்னு கிருஷ்ணன் இங்கேந்து கத்தினதும் பீமன் பாக்குறான். என்ன கிருஷ்ணா, என்ன அருமையான யுத்தம் பண்ணிட்டேன், அடின்னு அடிச்சுட்டு இருக்கேன், இவன் போய் சேர மாட்டேங்கிறான், ஒரு கிஞ்சித் ரத்தம் கூட விழ மாட்டேங்கிறது அவன் தலையில இருந்து. நானும் அப்போத்துல இருந்து அடிச்சுட்டு இருக்கேன், என்ன போய் அருமையா யுத்தம் பண்றேன்னு சொல்றியே அப்படின்னு பீமன் பார்க்க, அருமையாதான் யுத்தம் பண்ற அப்படின்னு கிருஷ்ணன் இங்கேருந்து கத்த. ஏன்னா அப்பதான் பீமன் கிருஷ்ணனை நோக்கி திரும்புவான்ங்கிறதுனால கிருஷ்ணன் கத்தினான். இப்படி கிருஷ்ணன் கத்தின உடனே பீமன் கிருஷ்ணனை பார்க்க, இப்படி கிருஷ்ணனை பார்த்தோம்னா கிருஷ்ணன் எப்படி ஜராசந்த யுத்தத்தும் போது ஒரு ஓலையை கிழிச்சு அந்த ஒரு பாதியை இந்த பக்கம் போடு, ஒரு பாதியை அந்த பக்கம் போடுன்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சோம். அது போல இப்ப கைய மேல தூக்குறான் கிருஷ்ணன். கைய மேல தூக்கி அடிச்சுட்டு இருக்கான்ல பீமன் கதைய. அந்த மேல கைய தூக்கி அந்த மேல ஒரு சி மாதிரி, சி இப்ப இங்கிலீஷோட ஆல்பபெட் சி இருக்கு இல்லையா, அந்த சி மாதிரி மேல அப்படி அந்த கையை தூக்கி அந்த மேலேந்து அந்த கையை இப்படி கீழே கொண்டு வரான் கிருஷ்ணன். மேலேந்து இப்படி கீழே சுழட்டி தன் தொடைய காட்டுறான். பகவான் தன்னுடைய தொடைய தூக்கி தன் வலது தொடைய தூக்குறான். தூக்கி அந்த தொடைய காமிச்சு மேலேந்து அந்த கதையை எடுத்து இந்த தொடையில இப்படி அடி அப்படின்னு அந்த ஒரு டெமோ மாதிரி காட்டுறான் கிருஷ்ணன். மேல கையை தூக்கி இப்படி தன் தொடைய தூக்கி கிருஷ்ணன் காட்ட, இப்படி அடி, அங்கேந்து இப்படி கொண்டு அடி, இப்படி கொண்டு அடி. அவன் தொடைய மறந்துட்டிய பீமா, அவன் தொடையில அடி அப்படின்னு தொடைய காட்டுறான் கிருஷ்ணன். தொடைய அடி போட அவன் தொடையில. பிரேக்ஷதோ பீமசேனஸ்ய சவ்யமூரூப தாடயத். அந்த தொடைய காண்பிச்ச உடனே
இப்படி பாக்குறேன், என்ன கிருஷ்ணன் தொடைய காமிச்சுட்டு இருக்கான் என்ன அப்படின்னதும் இப்படி தன்னுடைய புருவத்தை நெளிக்கிறானாம் கிருஷ்ணன். இந்த காட்சி ரொம்ப அழகா வர்ணிக்கப்படுறது பாரதத்துல. கிருஷ்ணனுடைய அந்த முக பாவங்கள் இப்படி மேலேந்து சபாஷ் பீமனா அப்படிதான் அடி அடின்னு மேலேந்து இப்படி கீழே கொண்டு வந்து தொடைய காட்டுறான். இப்படி தொடைய காட்டு ஒண்ணும் புரியாம பீமசேனன் என்ன காலை தூக்கி கிருஷ்ணன் காமிச்சுட்டு இருக்கான், என்ன காட்டுறான் அப்படின்னு பார்த்தா புருவத்தை இப்படி நெளிக்கிறானாம் கிருஷ்ணன். நெளிச்சு கண் பாவம் காட்டுறான். இங்க பார், தொடைய பாருடா, என் தொடைய பாருடா, இந்த தொடைய காண்பிச்சு இந்த தொடையில அடி அடி, அவன் தொடைய, துரியோதனனுடைய தொடைய அடி. அப்படி ஆட்டி நோ நிர்ஜிதம் ராஜ்யம் நஹரே துரியோதன பிரேக்ஷதோ பீமசேனஸ்ய சவ்யம் ஊரும் தாடயத்து. ஊரும் தாடயத்து, இந்த தொடை ஊரும்னு சொல்லக்கூடிய அந்த தொடையில அடி. என்ன யோசிச்சுட்டு இருக்க, அடி இந்த தொடையில அப்படின்னு தொடையை காண்பிச்சுதான். ஆடடா, தொடைய நான் எப்படி மறந்தேன், தொடைய கிருஷ்ணன் காட்டுறானே. சரி, நான் தொடைய உடைப்பேன்னு தானே நான் பிரதிஜை பண்ணேன், தொடைய நான் எப்படி விட்டேன், அதுல இதோ அடிச்சுட்டேன் கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான் பீமசேனன். கண்ணை சிமிட்டினால், சரியான நேரத்துல எனக்கு ஞாபகப்படுத்திட்டேன், இதோ அடிச்சுட்டேன் அப்படின்னு உடனே தன்னுடைய கதைய கையில எடுத்தான். மேல வச்சுட்டு இருந்த கதைய அப்படியே கிருஷ்ணன் சொன்னது போலவே ஒரு சுழட்டினான். ஸ்ருத்யா வஞ்சயதோ ராஜன் புனரே வோத்பதிஷ்யதஹ ஊருப்யாம் பிராகினோத்ராஜன் கதாம் வேகேன பாண்டவஹ சா வஜ்ரன் நிஷ்ஷே சமாம் பிரஹிதா பீம கர்மணா ஊரு துர்யோதனஸ்யாத் பபஞ்ச பிரியதர்ஷனோ பபஞ்ச பிரியதர்ஷனோ. அந்த ஊரும்னு சொல்லக்கூடிய அந்த தொடைய ஒரு முறைச்சு பார்த்தான். அன்றைய தினம் தியூத அரங்கத்துல அவன் பண்ண காட்சிகள் அப்படியே பீமசேனனுடைய முகத்துல ஞாபகம் வந்தது. அவன் கண்ணுக்கு அது ஞாபகம் வர, அன்றைய தினம் துஷாசனன் திரௌபதியை இழுத்துண்டு வந்து இந்த சபையில நிறுத்தின உடனே தன்னுடைய வஸ்திரத்தை தூக்கிண்டு அந்த தொடைய காண்பிச்சு இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொன்ன அந்த காட்சிகள் ஊரும் துர்யோதனஸ்யாத பபஞ்ச பிரியதர்ஷனோ. அத பார்த்ததும் பீமசேனன் தன்னுடைய கதை இந்த தொடதால எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அந்த கதைய ஒரு சுழட்டினான். சுழட்டி நேர அந்த துரியோதனனுடைய தொடையில வந்து படால் அப்படின்னு ஒரு போடு போட்டான். ஒரு போடு போட்ட உடனே துரியோதனனுடைய நரம்புகள்லாம் உடைஞ்சது, நாடிகள் தளர்ந்தது, தலை கிறுக்கிருத்து. ஆனா தொடைய ஒரு உடைச்ச உடனே வலது தொடையிலையும் இடது தொடையிலையும் மாத்தி பட்டால்னு பீமசேனன் அடிக்க, என்ன துரியோதனா என்ன காரியம் பண்ண, தோ துர்யோதனம் ஹத்வா பீமசேனஹ பிரதாபவான் பாதிதம் கௌரவேந்திரம் தமுபகம் ஏ மத பிரவீத். தோ துர்யோதனம் ஹத்வா, துரியோதனன் வதத்தை சங்கல்பிச்சு பீமசேனன் அவனுடைய வலது தொடையிலையும் இடது தொடையிலையும் மாத்தி பட்டால்னு அடிச்சு துரியோதனன் செய்வது அறியாம இப்படி கீழே விழுந்துட்டான். இப்படி கீழே விழுந்த உடனே சொல்லுடா கௌஹூன்னு சொல்லுடா கௌஹூ இதி பூரா மந்த திரௌபதீம் ஏகவாச சௌகோ. என்ன பார்த்து அன்னைக்கு கௌஹூன்னு உன்னுடைய தம்பி துஷாசனன் சொல்ற இந்த கௌஹூங்கிற வார்த்தையை நம்ம பெருசா எடுத்துக்கல. ஏதோ துஷாசனன் அப்ப சொன்னான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் வனப்பருவாவில. ஆனா அது எந்த அளவுக்கு பீமனுடைய மனசுல அது பதிஞ்சிருக்குங்கிறத பாக்கணும். ஏன்னா துஷாசனை வதத்தும் போதும் இப்படிதான் பீமன் சொன்னான், புனர் கௌரித்தின்னா. என்னை பார்த்து அதுவும் எரும மாடு போறதுன்னா துரியோதனன், என்ன எரும மாடா போறேன், அன்னைக்கு நான் எரும மாடு போறேன்னு சொன்னீங்க, எரும மாடு என்ன பண்ணிட்டு பார், கௌரிதி பூரா வந்தா கௌஹூன்னு சொல்லு, என்ன கௌஹூன்னு சொல்லு. இந்த திரௌபதிய வாடி போடி நீ ஏக வசனத்துல அப்படி பேசின, திரௌபதி ஏகவாச சௌகோ. ஓ இஷ்டமா அதுவும் நாங்க ஒரு நாள் நாங்க சொன்னதுல திரௌபதிய வாடி போடின்னு நீ என்ன சொல்ற, வாடி போடி நீ ஏக வசனத்துல அப்படி பேசுற எங்கள் திரௌபதிய. திரௌபதி ஏகவாச சௌகோ யத் சபாயாம் அசன்சாசா வதசி துர்மதே. துர்மதே
அதுவும் கிளம்புற சமயத்துல அவன் கைய பிடிச்சு இழுக்கிறான் துஷாசனன். வேடிக்கை பார்த்துன்னு நீயும் சிரிச்ச. இழு துஷாசனா இழுன்னு சொல்ற. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்னு எனக்கு என்ன மறந்துடுத்தா? ஏவ முக்த்வா சவாமேன பதா மௌலி முபாஸ்பிருஷத் ஷிரஸ்ய ராஜ சிம்ஹஸ்ய பாதேன சமலோடயத். அப்ப பீமன் பண்ண பிரதிஜ்ஞை, துரியோதனா நாளைக்கு ஒரு நாள் ரணபூமியில உன் தொடைய உடைப்பேன், உடைச்சு ஷிரஹா பாதேன அப்படின்னு இந்த வாக்கியத்தை சொன்னான். உன்னுடைய சிரசுல என் பாதத்தை வச்சு மெரிப்பேன் அப்படின்னு சொன்ன அவனுடைய வாக்கியத்தை ஷிரஸ்ச ராஜசிம்ஹஸ்ய பாதேன சமலோடயத். துரியோதனன் கீழே விழுந்த துரியோதனன் அவனுடைய பாதத்தை, பீமனுடைய பாதத்தை எடுத்து துரியோதனனுடைய தலையில வச்சு, அன்றைய தினம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஷிரஹா பாதேன்னு உன்னுடைய சிரசுல என் காலை வைப்பேன்னு சொன்னேன் பாத்தியா? இன்னைக்கு வைக்கிற வாய்க்கோ. ஷிரஸ்ச ராஜசிம்ஹஸ்ய பாதேன சமலோடயத். வாயிலேயே மிதிப்பேன் பாயில. என்னென்ன வார்த்தை பேசின ஏக வச்சனத்துல திரௌபதி இந்த வாய் தானே பேசிட்டு அப்படின்னு அவனுடைய பாதத்தை எடுத்து துரியோதனனுடைய வாயில மெரின்னு மெரிச்சு, எனக்கு உன்ன மாதிரி எனக்கு சூதாட்டம் எல்லாம் ஆட தெரியாதுப்பா துரியோதனா, உன்ன மாதிரி எனக்கு சூதாட்டம் எல்லாம் ஜித்தம் ஜித்தம் ஜித்தம்னா ஆட தெரியாது. அப்படி பரஸ்திரிய பார்த்து வாடி போட்டின்லாம் எனக்கு பேச தெரியாது. அதே போல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கச்சு அவளை கௌஹு கௌஹுன்னு சொல்லி அவமானப்படுத்தலாம் எனக்கு தெரியாது. நேர வருவேன், அடிப்பேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நாஸ்மாகம் நிகிருதிஹி வக்னிஹி அக்ஷத்யோதம் நவஞ்சனா. எனக்கு அக்ஷத்யோதம்லாம் எனக்கு தெரியாது. நவஞ்சனா, யாரையுமே வஞ்சிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அத்தனையும் நீ செஞ்ச. எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டேன். என்னுடைய ஹிருதயத்துல எனக்கு நீ விஷம் வச்ச, அதை நான் பொறுத்துட்டேன். அரக்கு மாளிகையினுடைய தீ என்னுடைய மனசுல பத்திண்டு எரியறது. அது எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் பொறுத்துக்க மாட்டேன். என் திரௌபதியை நீ பண்ண அவமானத்தை மட்டும் நான் பொறுத்துக்க மாட்டேன். ரஜஸ்வலாம் திரௌபதி மனயே ஏ சாப்பிய குரவந்தி சத வஸ்திரம். அவ வஸ்திரத்துல கை வைக்க சொன்னியே, அவ வஸ்திராகரணத்தை நடத்தினியே, ரஜஸ்வலியா இருந்த திரௌபதியை இழுத்துண்டு வந்து சபையில நிக்க வச்சியே. இந்த ஒரே ஒரு குற்றத்தை மட்டும் என்னால மன்னிக்க முடியாது. அதுக்கு நீ வாங்கிக்கோ வா. இந்த வாயால தானே அவளை வாடி போடி நீ ஹேளனமா பேசின. திரௌபதி ஏகவாசம் ஷிரஹா பாதேன. அவன் சிரசுல போட்டு அப்படியே நன்னா நங்கு நங்கு நங்குன்னு தன்னுடைய காலால பீமசேனன் மெரிக்க, இத பார்த்த உடனே தர்மபுத்திரர், பீமா பீமா வேண்டாம் வேண்டாம், விட்டுடுப்பா, வேண்டாம்ப்பா, விடு விடு, அவனை வதம் பண்ணியாச்சுல, அடிச்சு கீழ் தள்ளிட்டல, விடு, மெரிக்காத, அவனை விட்டுடு. கதோசி வைரஸ் யான்ரண்யோ பிரதிஜ்ஞா பூரிதாத்வயா சுபே நாதா சுபேனைவ கர்மணா விரமாதுனா மாஷிரஸ்ய பாதா மார்தீர்மாகா. பாதத்தை தூக்கி அவன் சிரசுல வைக்கிற. வேண்டாம்ப்பா, அவமரியாதை பண்ணாதப்பா. என்ன இருந்தாலும் அவன் ஒரு வீரன் வீர மரணத்தை எய்தி சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கிறச்சு அந்த மாதிரி அவமரியாதை பண்ணக்கூடாது. எப்படி பீஷ்மர் கீழே விழுந்து சரதல்பத்துல அங்க படுத்துட்டு இருக்காரோ அது போல துரியோதனன் இன்னும் அவன் உயிர் போல சரதல்பத்துல விழுந்துட்டான். அப்படி விழுந்திருக்கிற துரியோதனனை போய் மாஷிரஸ்ய பதா மார்தீர்மா தர்மஸ்தேதி கோ பவேத். நீ தர்மாத்மா பீமா, பீமா நீ தர்மாத்மா, மகாத்மா. நீ போய் இத்தகைய அவகாரியம் பண்ணாத, விட்டுடு. அவன் நம்ம தம்பின்னு நினைக்காத, நம்ம ஏதோ தாயாதி பங்காளி, அவன் நம்ம தம்பி அப்படிலாம் நினைக்காத. அவன் ஒரு ராஜா, என்ன இருந்தாலும் அவன் ஒரு ராஜா, ஒரு க்ஷத்ரியன். ஒரு விழுந்த ராஜாவை, கீழே விழுந்து சரதல்பத்துல இருக்கிற ஒரு ராஜாவை அவமரியாதை பண்ணாத. ராஜாக்ஞா திர்ஹதஸ்சாயம் நைதன்யாயம் தவானக ராஜாக்ஞாதிஹி அதஸ்சாயம். ஏன்னா ஒரு ராஜாக்கு அது பெரிய அவமானம்.
என்ன அவமானம்? தன்னுடைய சிரசுல யாராவது வந்து தன் பாதத்தை வச்சா அது க்ஷத்திரியர்களுக்கு அது ஒரு பெரிய அவமானம், ஒரு ராஜாக்கு அது ஒரு பெரிய அவமானமா நினைப்பார்கள். அப்படி இருக்க அவன் ஒரு ராஜா, அவனுடைய சிரசுல பாதம் வச்சு அவனை அவமரியாதை பண்ணாத, இந்த அநியாயத்தை நீ பண்ணாத பீமா, தே தே அந்நியாயம் தவானகா, நீ பண்ணாத இந்த அநியாயத்தை. நாளைக்கு லோகம் இருக்கிற வரைக்கும் பீமன் இத்தகைய ஒரு அநியாயம் பண்ணான்னு உன்னை யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், விட்டுடு, உடுப்பா, அவன் கதி முடிஞ்சிடுதுல, அவன் கர்மாக்கு அவன் அனுபவிக்கிறான், விடு. ஷபேனாயா சுபேனைவ கர்மணா விரமாதுனா, அவன் கர்மாவை அனுபவிச்சு அவன் தீக்கட்டும், நீ விட்டுடு, காலை எடுப்பா, எடுத்து விட்டுருப்பா, விடு, அதான் அடிச்சுட்ட இல்ல, விட்டுடு, இனிமே விடு அப்படின்னு பீமசேனனை சமாதானம் பண்ணி தர்மபுத்திரர் அவனை பின்னாடி இழுக்கிறார். ஆனா தர்மபுத்திரர் கீழே குனிஞ்சு துரியோதனனை பாக்குறார். இந்த கதியில விழுந்த துரியோதனன் தலை குனிஞ்சுட்டு கீழே விழுந்திருக்கான். இப்படி விழுந்து துரியோதன வதம் பண்ணப்பட்டு துரியோதனன் விழ, இந்த கதியில துரியோதனனை பார்த்த உடனே தர்மபுத்திரருக்கு கேவிண்டு அழுக வந்துடுது. துரியோதனனை பார்த்த பாசத்தினால இல்ல, ஒரு விதமான விரக்தினால. இத்தகைய அபராதம் பண்ண துரியோதனனை பார்த்து தர்மபுத்திரருக்கு ஒரு விதமான கதறல் வருது துரியோதனனை பார்த்து. அது என்ன அப்படிங்கறது தர்மபுத்திரர் நிறைய பேசுறார், துரியோதனன்ட்ட நிறைய பேசுறார். அடுத்தது கிருஷ்ணன் பேச போறான். துரியோதனன்ட்ட ஏகப்பட்ட விசாரங்கள் இங்க நடக்க போறது. துரியோதனன் வதம் பண்ணப்பட்டு கீழே விழுந்துட்டான் அப்படிங்கறதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். நாளைய தினம் தர்மபுத்திரர் பேசுற வார்த்தைகள், கிருஷ்ணன் பேசுற வார்த்தைகள், இதெல்லாம் ரொம்ப அற்புதமானது. அதை நாளைய தினம் அனுபவிப்போம். அடியே